நான் பேசுறது கேக்குதா கௌசல்யா? ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாட்டிலேருந்து பல ஊர்லேருந்து பல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆஹ், நிறைய பேர் வந்து லோட்டஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் ஸ்காலர்ஷிப் பற்றிய வெபினார் 2 வீக்ஸ் முன்னாடி நடத்தினோம். அதுலேயும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ வார்ம் வெல்கம், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் வெபினார்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் வெபினார் நடத்தும் போதே வந்து லோட்டஸ் பற்றியும் வேணும்னு நிறைய பேர் query போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இந்த வெபினாரும். ஸோ ஃபியூ மோர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ வில் கீப் அட்மிட்டிங் தெம். ஸோ பிஃபோர் வி கெட் ஆன், இன்னைக்கு வந்து எல்லாரையும் மியூட்டில் தான் இருக்க வைப்போம். எல்லாரும் மியூட்டில் இருங்க. அண்ட் கொஷின்ஸை வந்து ஒரு சேட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் சேட் பாக்ஸ் அதில் நீங்கள் போடுங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கௌசல்யா வில் ரீட் அவுட் த கொஷின்ஸ் அண்ட் ஆல் த கொஷின்ஸ் வில் பி ஆன்சர்ட். இதுக்கு மேலே ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி கொடுத்து அது மூலமாக உங்களை ஆன்சர் பண்ண முடியும். என்ன ஐடியா என்னென்னா, உங்களில் எல்லாரும் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு இட் குட் பி மெக்ஸ்ட், இட் குட் பி ஜேஎஸ்பிஎஸ், இட் குட் பி லோட்டஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமான தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற ரிசர்ச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராட்ஸ் வந்து அப்ளை பண்ண வைக்கிறது வந்து எங்களோட எண்ணம். இதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு குரூப் தான் ஜேடிபென், ஜப்பான் தமிழ் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் நெட்வொர்க். இப்போ ஐ வில் மூவ் டு த presentation part. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் பிரக். டுடேஸ் அஜெண்டா, ஒரு டீம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள்லாம் யார், எந்த டீமில் யாரெல்லாம் எதை பற்றி பேச போகிறோங்க அதை பற்றி கலை அண்ட் கௌசல்யா பேசுவாங்க. தென் ஜப்பானில் ஓவர்வியூ ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாஸ்ட் ஈவெண்ட்டில் நடந்த அதே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ சில பேருக்கு வந்து இது ரெப்படேஷனாக இருக்கலாம், அந்த ஃபஸ்ட் பார்ட் மட்டும். நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்பிஎஸ் பற்றி பேசணும், அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறது இல்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லோட்டஸ் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். சக்குரா சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை பற்றியும் டாக்டர் திரு ஜீவா சார் பேசுவார். Then JTPEN in the group Japan Tamil Professional and Expat Network, which has grown to be the largest professional network for Tamils in Japan. அதை பற்றி நான் பேசுவேன். Then we will quickly move to Lotus Fellowship Program, the main agenda for the day. மிஸ்டர் ஜென்சன் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசுவார். அதை பற்றி அவர் வந்து ஜேஎஸ்டி ஃபெல்லோ ஃப்ரம் ஓசகா மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி. தென் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இன்னும் நிறைய டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. ஜென்சன் கூட ஜெரோம் ஜேவியர் ஃப்ரம் கியோத்தோ யூனிவர்சிட்டி, டாக்டர் ஷண்முக பிரியா ஃப்ரம் கியோத்தோ யூனிவர்சிட்டி. இது இல்லாமல் லாஸ்ட் டைம் மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் ஈவெண்ட் நடத்தின டாக்டர் சிவஞானம், ஜேஎஸ்பிஎஸ் ஸ்காலர், அண்ட் மிஸ்டர் பிரகதீஷ், மெக்ஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் ஷிசுவோகா யூனிவர்சிட்டி. இது இல்லாமல் நான், அப்புறம் கௌசல்யா, சையத், கலை எல்லாருமே இருக்கோம். ஸோ எல்லாருமே தமிழில் தான் பேசுவோம். ஸோ பி வெரி கம்ஃபர்டபுள் இன் ஆஸ்கிங் எனி கொஸ்டின். பேசும்போது கொஞ்சம் நடுநடுவில் நிறுத்ததுக்கு ரீசன் வந்து தெர் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயினிங் இன், ஸோ ஐ வில் பி அட்மிட்டிங் தெம். ஸோ இன்னைக்கு டுடேஸ் டீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் கலை டு ஸ்டார்ட் ப்ளீஸ். கலை. கௌசல்யா, கேன் யூ ஸ்டார்ட்? ஒரு நிமிஷம், சாரி. கௌசல்யா, யூ கேன் ஸ்பீக் இப்போ. Okay.
ஸோ நானே 2 டீமும் இல்லை இல்லை, இன்ட்ரடியூஸ். கலை கலை பேச முடியலையோ? கலை. இப்போ 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 ஓகே. ஓகேங்க. இப்போ ஓகே. சாரிங்க, சாரி இப்போ சாரி ஓகே. சாரி. என்ன அனேபிள் டு அன்மியூட் வந்தது. யா யா, சாரி சாரி சாரி. இப்போ ஓகே. நீங்கள் ஆரம்பிங்க. யா. ஓகே. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட தண்ணீர் தோண்ட தோண்ட எந்த அளவுக்கு பெருகுமோ அந்த மாதிரி நம்மளோட அறிவு படிக்க படிக்க பெருகும். அதுதான் எங்கள் ஜேடி பெண்ணோட ஒன் ஆஃப் தி கோலும் கூட. ஸோ நம்மளும் அதே மாதிரி இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு அது மூலயமா வந்துட்டு நீங்கள் ஜப்பான் வந்து படிக்கணும், இன்னும் நிறைய இங்கே இருக்கிற தமிழர்கள் அதிகப்படுத்தணுங்கிறது ஜேடி பெண்ணோட குறிக்கோள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜேடி பென் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து திரு பிரசன்னா பார்த்தசாரதி அவர்கள் வந்து இதுக்கப்புறம் விளக்குவார். அதுக்கு முன்னாடி நான் ஜேடி பென்னோட கீ மெம்பர்ஸ் பற்றின ஒரு சின்ன விளக்கம் தான். முதல்ல வந்து பிரசன்னா பார்த்தசாரதி அவர்கள், அவர் வந்து எல்டிஐ மைண்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கார். அது இல்லாமல் ஜேடி பென்னோட கோஃபவுண்டர். ஸோ இந்த இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் என்ன எப்படி வந்து இந்தியாவுக்கு கிராமங்கள் முதுகெலும்போ அது மாதிரி ஜேடி பென்க்கு வந்து திரு பிரசன்னா அவர்கள் வந்து முதுகெலும்பு மாதிரி. அவரோட இணைந்து நம்முடைய திரு சையத் எம்பிஎஸ் அகமத் அவர்களும் இருக்கார். அவரும் வந்து ஜேடி பென்னோட கோஃபவுண்டர். அவர் அது மட்டும் இல்லாமல் சொலாஸ்டா டூரிசமும் அதே மாதிரி வந்து ஜஷின் சொல்கிற ரெஸ்டாரண்ட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு நான் கலைசெல்வன் பழனி, டிசிஎஸ் ஜப்பானில் வந்து ஒரு பதவியில் இருக்கேன். மேலும் ஜேடி பெனில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கும். அப்புறம் வந்து துரைபாண்டியன் அவர்கள், இவரும் வந்து ஸ்பேஸ் பாக்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கும், அப்புறம் நிலா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஜப்பானில் நீண்ட காலமாக. இவரும் ஜேடி பென்னோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். இது இல்லாமல் இவர் வந்து ஜப்பான் தமிழ்ச்சங்கத்தோட ஃபவுண்டரும் கூட. ஸோ எங்கள் 4 பேர் சேர்ந்தது தான் ஜேடி பென் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஜேடி பென் தான். நாங்கள் 4 பேரும் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறோம். அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து என்றைக்குமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் சென்ற முறை மாதிரி இன்றைக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு நம்பி கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ கலை. கௌசல்யா, அன்மியூட் தானே? ஹலோ கௌசல்யா. இப்போ கேக்குதா? யா. சாரி எல்லாருக்கும் ஃபார் த ட்ரபிள். ஸோ நான் வந்து பிஹெச்டி கீழே இருக்க 5 மெம்பர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஹெச்டி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்த எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு பிஹெச்டி டெக் அலுமினை சாப்டர்னு க்ரியேட் பண்ணோம் ஜப்பானில். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வி வர் சப்போர்ட்டிங், பட் அஃபிஷியலாக ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாமே இனாகிரேஷன் வந்து லாஸ்ட் ஃபெப்ல பண்ணோம். ஸோ டாக்டர் திருஜீவானந்தம் எங்களோட பிரசிடென்ட். அண்ட் ஆல்சோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் பேசிக்லி ஃப்ரம் பொள்ளாச்சி. அண்ட் தென் அவர் ஒரு பிஇ அண்ட் எம்இ கம்ப்ளீட் பண்ணாங்க பிஹெச்டியில். தென் ஐஐடியில் பிஹெச்டி முடிச்சாங்க. தென் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் அ ஜப்பான் ஒர்க் விசா. ஸோ வி ஆர் ப்ரவுட் டு ஹேவ் ஹிம் ஹியர். And also Yokohama Electric CTO he had worked for a long period. And also India Yokogawa or entity like around ஒரு 2000 members கொண்ட ஒரு entity create பண்றதுக்கும் he was the base and he was the one who had supported. And also we are proud to have him as our mentor for both PhD Tech Alumni chapter and also JTPN. ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா நான் சேலம். நானும் பிஹெச்டி ஐடெக் நீலாம்பூரில் ட்ரிபிள்இ முடித்தேன். தென் டிசிஎஸ் சென்னையில் ஒரு 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ டிசிஎஸ் ஜப்பானில் அரௌண்ட் ஒரு 3.5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஃபார் த பிஹெச்டி டெக் அலுமினி. அடுத்து நம்மளோட ஸ்பீக்கர்ஸோட இன்ட்ரடக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்சன் வந்து இப்போ கரண்டாக ஒசாக்கா மெட்ரோபாலிட்டன் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஹீஸ் லோட்டஸ் ஃபெல்லோ
basic for 1 year, and he had completed MSc, BSc from environmental science, and PhD pursue பண்ணிட்டு இருக்காரு. and நிறைய patents and publications எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ he will be the main speaker நமக்கு இன்னைக்கு. அண்ட் சண்முக பிரியா, அவங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சாரி. ஸோ அவங்க வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டியில் ஸ்காலர், லோட்டஸ் ஸ்காலர். அண்ட் ஜெரோம், அவங்க வந்து சென்னை. பேசிக்லி அவங்க யூஜி அண்ட் பிஜி முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. சக்குரா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அண்ட் லோட்டஸ் ப்ரோக்ராம் ரெண்டுமே ஸ்காலர் அவங்க. அண்ட் அதர் 2 மெம்பர்ஸ் டாக்டர் சிவா அண்ட் பிரக் இருக்காங்க. ஸோ டாக்டர் சிவாவும் பிஹெச்டி இங்கே ஷிசோகா யூனிவர்சிட்டியில் பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹீஸ் ஃப்ரம் திருவாரூர். அண்ட் பிரக் ரோபோட்டிக்ஸ் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொஹோக்கு யூனிவர்சிட்டியில். ஸோ இவங்களாம் தான் நம்ம டீம். ஸோ அவ்வளோதான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். மேபி நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓவர் டு ஜீவா சார் ஃபார் அதர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. ஒன் செகண்ட். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து நான் பேசுறது கேட்குதா? ரைட். ஸோ overview of scholarships and opportunities in Japan. லாஸ்ட் டைம் நம்ம நடத்தின ஈவெண்ட் மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் ஸ்காலர்ஷிப் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours to 2 hours நடந்தது. வெரி என்கேஜிங் ப்ரோக்ராம். அதோட யூடியூப் வீடியோவும் இருக்குது. நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு வி பின் கண்டினியூஸ்லி என்கேஜிங் பிகாஸ் மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ்க்கு அப்ளிகேஷனோட ரைட் டைமில் இருக்கும். இன்னும் ஒரு 2 weeks தான் டைம் நினைக்கிறேன். அதுக்குள்ளார அது க்ளோஸ் ஆகிடும். தேங்க்ஸ். அண்ட் அது 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 அதோட கண்டினியூஷனாக தான் இந்த லோட்டஸ் ப்ரோக்ராம். இது இல்லாமல் சக்குரா சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ ஓவராலாக என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது ஜப்பான்லன்னு பேசுகிறதுக்கு வி ரெக்வெஸ்ட் டாக்டர் திரு ஜீவானந்தம் சார். சார் ப்ளீஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஜீவானந்தம். நான் இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கேன். நீங்கள் யாருமே பிறந்திருக்க மாட்டீங்க அந்த டைமில். 38 இயர்ஸாக இருக்கேன். அண்ட் நவ் இந்த லாஸ்ட் 4 years அசோசியேட்டட் வித் ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ் டு பிரிங் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் என்னோட மெயின் குறிக்கோள். வி ஸ்டார்டட் வித் MEXT program 3 years ago, and now we are very happy to have some students from India to study master program. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜேஎஸ்பிஎஸ் பற்றியும் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் இருக்காங்க இந்த இதில். இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் தம் லேட்டர். இன்னைக்கு டாபிக் வந்து லோட்டஸ் ப்ரோக்ராம் அண்ட் சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராம். லோட்டஸ் ப்ரோக்ராமும் சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராமும் யூ கேனாட் அப்ளை. அதாவது யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ப்ரொஃபஸர் ஆர் அ ரிசர்ச்சர் இன் இந்தியா ஆர் இன் ஜப்பான் டு enable you to come to Japan. ஸோ அதுதான் வந்து இந்த 2 ப்ரோக்ராமோட மெயின் அப்ஜெக்டிவ். லோட்டஸ் ப்ரோக்ராம்ங்கிறது யூ கேன் டூ மாஸ்டர்ஸ், யூ கேன் டூ பிஹெச்டி, and you can do postdoctoral, whatever you want to do, and you have to find a professor to invite you to come to Japan. அந்த மாதிரி ஒரு இது. Of course you can come through the Indian universities also. So 39 universities are already using this kind of Lotus programs, and SSP also Sakura Science Program. இதுக்கு ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ்னா, லோட்டஸ் வந்து மாஸ்டர்ஸ், postdoctoral and doctoral programs. Sakura Science Programங்கிறது you want to come to Japan for 1 week to 3 weeks to explore various facilities available here. இது வந்து ஷார்ட் ப்ரோக்ராம் தான், 1 week. Everything will be taken care of by the program coordinator, which is the Japanese government. But அது வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து they have to apply and get the funding. So you can use that one. இது வந்து 2014 ஆரம்பித்தாங்க. இப்போ இது வரைக்கும் 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஜப்பானுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி.
1 to 3 weeks duration. That depends on your availability and the professor's availability. It varies. So இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா இது வந்து நாட் only for engineering, any subject. You can use this program to come to Japan. So you can visit and then visit the lab and you can talk to professors and discuss with them அது மாதிரி. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் லோட்டஸ் வந்து ஒன் இயர் ஆர் 3 years, இது ரெண்டு டியூரேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் கம்மிங் டு ஜப்பான் அண்ட் ஸ்டடி. இந்த சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராமில் வந்து ஒரே ஒரு லிமிட் இருக்குது, தட் இஸ் யுவர் ஏஜ் சுட் பி அண்டர் 40. So that is the only condition in that. So you can apply for this one through your university or through a professor in Japan. So நீங்கள்லாம் வந்து you know how to use the internet. So you find your area and which professor can support you, can talk to you. So you write mail to them and then they will communicate definitely. And since 2000, many Japanese professors can understand English and reply in English. ஸோ நான் வந்த போதெல்லாம் வந்து எல்லாமே ஜப்பனீஸில் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் வெரி குட் அட் ஜாப்பனீஸ், பட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணதுனால எனக்கு அவ்வளோலாம் ட்ரபிள் இல்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து ஜாப்பனீஸ் வந்து ஒன் ஆஃப் த requirement. I mean, basic Japanese, not very difficult Japanese, basic Japanese. Language விட வந்து you should understand Japanese culture. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட் டு டூ. அது வந்து அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் sites which explains what is the difference between Japanese culture and overseas culture. Indian culture is one of the things. So you can read those things and be prepared to come here with some information on those. இங்கே வந்து politeness is the top priority. யாருனாலும் வந்து யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். கோயம்புத்தூரில் வந்து எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து யூ ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அதாவது ஒரு இது கார் கதவை திறக்குன்னா யூ ஓப்பன் த டோர் அண்ட் ஆஸ்க் த பர்சன் டு கெட் இன். அது மாதிரி ஒரு இது அது திஸ் ஸ்டில் கண்டினியூஸ் அண்ட் ஐ ஹோப் இட் வில் கண்டினியூ இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. ஓகே. And coming to the Lotus program, of course, you have a special scholar who will explain the details about it, and then how to contact the professors and how to write a mail to Japanese professors அது மாதிரி. தயவு செஞ்சு நீங்கள் இந்த லெட்டர் எழுதும்போது ஆர் கம்யூனிகேட்டிங் பண்ணும்போது இந்த ஆல் திஸ் யூஸ்லெஸ் டூல்ஸ் லைக் சாட் ஜிபிடி, ஜெமினி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து doesn't really go with the requirement. Use simple English, your own English, even if it is not very sophisticated, your own English, and then explain what you want to do. And then the professor will communicate with you, and then he will give you the information how to apply and other things. Okay. And with this short introduction, I'll hand over to Prasanna to explain about JTPEN. Thank you. Thank you very much, sir. So, sir சொன்ன மாதிரி before we jump into Lotus, a little bit about the JTPN. ஏன்னா JTPN மூலமாக இது ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து வி ஆல்சோ சீக் லாட் ஆஃப் ஃபீட்பேக். எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து கரியர் அட்வைஸ் தேவைப்படுது, எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்கே ஜப்பானில் அப்படிங்கிறது. ஸோ அது ஏன் இதெல்லாம் கேட்குறோங்கிறது வந்து JTPN பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 பேராக ஆரம்பித்தது. அப்போ சொன்ன மாதிரி சையத் MBS அகமத்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இன்ட்ரொடக்ஷனில், அவர் இருக்கார். அவரும் நானும் சேர்ந்த ஒரு புள்ளி தான். இப்போ 4100 மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க. திஸ் has become the largest professional network for Tamils in Japan. இங்கே கொடுக்குற மாதிரி தொழில், கல்வி, வேலைவாய்ப்பு, இது 3 தான் எங்களோட ஃபோக்கஸ். பிஸ்னஸ், எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ்.
இதை நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற அந்த எஃபி குரூப் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும், யூ ஆர் வெல்கம் டு ஜாயின். இது இல்லாமல் நம்ம யூடியூபும் இருக்குது. அண்ட் த மெயில் ஐடிஸ் தட் இஸ் கிவன் ஹியர். இதுதான் எங்களோட மெயில் ஐடிஸ். ஜேடிபென் ஆரம்பிக்கும் போது இதுதான் ஃபோக்கஸாக ஆரம்பித்தோம். வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் வணிகம் பற்றிய பகிர்வுகள் மற்றும் உதவி. இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இட் ஹஸ் க்ரோன் டு பி அ பிக் லார்ஜ் நெட்ஒர்க். கண்டினியூஸாக எஜுகேஷன் பற்றி இன்ஃபோ, அதாவது ஆங்கில வழி கல்வி வேலை வாய்ப்புகள் இன் ஜப்பான். செகண்ட், எஜுகேஷன் இன் ஜப்பான், அதாவது வேலைவாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஜப்பான். தேர்ட் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ அ பிஸ்னஸ் ஹியர் இன் ஜப்பான், வாட் இஸ் தட் பாசிபிலிட்டி, அதுவும் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த எங்களோட அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம நம்ம நிறைய பேருக்கு தெரியும், நான் முதல்வன்கிற ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக இருக்க, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள், அரசு கல்லூரி மாணவர்களை வந்து நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஜப்பானுக்கு சர்வதேச பயிற்சி இன்டர்ன்ஷிப் அதுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆஸ் அன் ஐசிங் ஆன் த கேக் வந்து சில பேருக்கு இங்கே வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதை வந்து இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெப்டி சிஎம்மோட அப்ரிசியேஷன் அண்ட் அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதும் அங்கே நடந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜப்பானில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. வேரியஸ் காலேஜஸ், இட் குட் பி திருக்கோவிலையில் இருக்க காலேஜ், நாகர்கோவிலில் இருக்க காலேஜ், கன்னியாகுமரியில் இருக்க காலேஜ், எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. இன்ஜினியரிங் இருக்கலாம் பேக்ரவுண்டு, இல்லை வந்து பிஎஸ்சி இருக்கலாம். ஆனால் ஐடியா என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரணுன்ட்டு. இது வந்து நான் முதல்வன்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது இப்போ லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், டிவியில் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பேசினாங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. சன் டிவிலெலாம் கவர் பண்ணாங்க. அவங்கெல்லாம் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க தான். 15 days இருந்தாங்க. அதுக்கப்புறம் தி காட் தெம்செல்ஸ் பிளேஸ்ட். இப்போ வந்து ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி தர்றது வந்து ஜேடிபென்னோட ஒரு 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 கனவு, லட்சியம். அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 24 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாமே அந்த அந்த டீம் தான். நெக்ஸ்ட், வேலைவாய்ப்புகள். இது ஆல்மோஸ்ட் ஜேடிபென்கிற அந்த தளத்தில் இட் குட் பி இன் வாட்ஸ்அப், இட் குட் பி இன் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த ஜாப் போஸ்ட் பார்த்துட்டே இருப்பீங்க. சிலது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இவ்வளோ ஒரு லெவல் இருக்கணும், இல்லை ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தேவையே இல்லை அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து ஐடி மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபைட் ஸ்கில் ஒர்க்கர்ஸ்னு இருக்குது, எஸ்எஸ்டபிள்யூ விசான்ட்டு. அது என்னென்னா ப்ளூ காலர்ஸ் ஒர்க்கர்ஸ், டெக்னிக்கல் இன்டர்ன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதெல்லாம் வந்து நம்ம ஐடிஐ இல்லைனா பாலிடெக்னிக் படித்தவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தேவைப்படும். இதெல்லாமும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஒய் ஜப்பான் நிறைய பேருக்கு தெரியும். என்ன ரீசனுக்காகன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமி அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ரீசனே வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு இதை அவைல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்களோட ஒன் ஆஃப் த எங்களோட நாங்கள் அதை கொண்டு உங்கள் முன்னாடி வைக்கணும்னு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குது. ஒன்று ஜாப்பனீஸ் படிக்கணும், இல்லை வந்து உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஒன்று எஜுகேஷன் மூலமாக வரலாம், இல்லை வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக வரலாம். இங்கே டாப் பிராண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் சிலதெல்லாம் வந்து ஜாப்பனீஸா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடும். கீ பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வந்துடுறேன். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே டபுள் இல்லை ட்ரிபிளுக்கு மேலே ஆகிட்டுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் 2011 8,000 இருந்தது வந்து 2022 வந்து 33,000 ஆகியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட். இன்னொரு முக்கியமான ஸ்டாட் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து 1.7 ஜாப்ஸ் பர் அப்ளிகண்ட். யூஸ்வலாக வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஜாபுக்கு பல பேர் அப்ளை பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை. 1.7 ஜாப்ஸ் இருக்குது ஒரு அப்ளிகண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்து இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரேஷியோஸ். நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி இருக்காது. அப்படின்னா
இங்கே வந்து இருக்கிற ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பீப்புள் இல்லை. ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும், ஓரளவுக்கு லாங்குவேஜ் இருக்கணுங்கிறது சில எதிர்பார்ப்பு இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் மான்ஸ்டர் அந்த மாதிரியான வெப்சைட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட டெய்லி பேஜ் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி தெரியும். இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு இண்டஸ்ட்ரீஸ் ஜாப் கேட்டகரிஸ். நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதை தான் இந்த ஜேடிபிங்கிற தளம் வந்து கண்டினியூஸாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். டாப் 3 ஜாப்ஸ் அக்ராஸ் ஜப்பான் மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இங்கே தேவை, ஐடி மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், நர்சிங் அண்ட் ஹெல்த் கேர் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகட்டும், லாயர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே இங்கே தேவை. ஐடி மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இங்கே கீழே இருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பெனிஸ். அது வந்து ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் வந்து இங்கே படிச்சுட்டு இங்கேயே மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் பெருசாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த இந்த டீமுக்கு வந்து தேவை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் தேவை. அதே மாதிரி ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. இது இல்லாமல் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இன் ஜப்பான்னாவே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இங்கிலீஷ்லேயே வித் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதுக்கு எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்த திரு அபே அவர்கள் ஜப்பானை வந்து இன்னும் கொஞ்சம் குளோபலைஸ் பண்ணணும், முக்கியமாக ஜாப்பனீஸ் எஜுகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் குளோபலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜப்பானில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ், டோக்கியோ யூனிவர்சிட்டி, ஓசக்கா யூனிவர்சிட்டி, அதெல்லாம் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸில் ஒரு 100 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 4 வந்து இங்கிலீஷில் ஆஃபர் பண்ணுங்கள், பியூர் இங்கிலீஷில் ஆஃபர் பண்ணுங்கள். அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இன்டர்நேஷ்னலாக ஆகும் அப்படிங்கிறது. அதில் ஆரம்பித்தது தான் வந்து இந்த குளோபல் 13 ஒரு கான்செப்ட். இந்த குளோபல் 30 மூலமாக நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருவாங்க அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் 20 யூனிவர்சிட்டிஸ். இந்த டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். அந்த நேஷ்னல் யூனிவர்சிட்டிக்கும் டாப் வர்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்க வரணுன்னா சில ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணும்போது அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கனாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் ஃபுல் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுற அளவுக்கான ஸ்காலர்ஷிப் தான் இந்த மிக்ஸ்டு ஸ்காலர்ஷிப். அதை பற்றி தான் நம்ம போன வெபினாரில் பார்த்தோம். நீங்கள் பார்க்காதவங்க அதை திருப்பி பாருங்கள். இது இல்லாமல் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து தேவையான ஸ்காலர்ஷிப்ஸ் தான் வந்து ஜப்பான் சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் சயின்சஸ், ஜேஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்காலர்ஷிப். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா யூனிவர்சிட்டிஸும் கவர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் மினிமம் ஒரு 15 to 20 எடுத்தாங்கன்னா கூட பார்த்துக்கோங்க எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் சைனீஸ் ஆகட்டும், தைவானீஸ் ஆகட்டும் நிறைய பேர் அதை அவைல் பண்ணுறாங்க. இந்தியா கம்மி தான், அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மி தான். இந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த இந்த செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஜேடிபன்லேருந்து. இப்போது நிறைய பேர் இங்கே பேரண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்குறது, எங்கேருந்து பார்க்குறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த சைட்டு தான் அது admissions-office.net. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஒன் விண்டோ மாதிரி. இந்த விண்டோ இப்படி தான் தெரியும். எந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பசங்க வந்து ஊரில் ஸ்டேட் போர்டில் படிக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷில் மட்டும் படிச்சிருந்தா போதும். அவங்க வந்து இங்கே இருக்கிற அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இல்லை அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். இங்கே மேலே வந்து இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸ்னு டாகல் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன காலேஜஸில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இது வந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டி, ஒவ்வொன்றும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்னலாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எந்த கோர்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்சஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சோஷியல் சயின்சஸ் இருக்குது அப்படின்னு. இதில் இன்னும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சுகுபா, அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து பேசுகிறது தெரியும், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம், எந்த டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் தெரியும். ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் தான் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இது இல்லாமல் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் இங்கே வரும்போது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்குனே ஒரு சைட் இருக்குது. அந்த சைட் படி நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு லோட்டஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் லோட்டஸ் பற்றி பேசுகிறதுக்குன்னே வி ஹாவ் ஒரு டீமே இன்னைக்கு அசெம்பிள் பண்ணியிருக்கோம். would like to request Jensen Samraj. He is a JST Lotus Fellow from Osaka Metropolitan University. He will take over from here. Jensen, one நிமிஷம். Unmute ஆயிடுச்சா? Yes, sir. கேக்குதா சார்? Yeah. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வார்ம் இன்ட்ரோடக்ஷன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னோட நேம் ஜென்சன் சாம்ராஜ். நான் எஸ்ஆர்எம்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சென்னை. நான் இங்கே ஜப்பானுக்கு வந்து 2 months தான் ஆச்சு. இங்கே நான் ஜேஎஸ்டி லோட்டஸ் ஃபெலோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒசாகா மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியில். ஸோ லோட்டஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே லோட்டஸ் ஃபர்ஸ்ட் ஏன் லோட்டஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஜப்பான் வந்து ஸோ இது நம்மளோட இந்தியாவோட நேஷனல் ஃப்ளார். ஸோ அதனால ஒரு லோட்டஸ், ஸோ அதை ஹானர் பண்ற விதமா ஒரு லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்க. இது ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு ஒரு கொலாபரேஷன். இது ஜஸ்ட் ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஸோ இங்கே மாஸ்டர் ஸ்டூடெண்ட், பிஹெச்டி ஸ்டூடெண்ட், போஸ்ட் டாக்ஸ், ஸோ இவங்க எல்லாமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஃபெலோஷிப் கூட சொல்லலாம். இது ஒரு பேஸ் லைன். ஸோ இந்த ஃபெலோஷிப் மூலமா நம்ம நிறைய ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர் ஜாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ ஏன் ஜப்பான்ல இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஹைலி டிசிப்ளின்டு கண்ட்ரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த பீப்புள் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. மோரோவர் சேஃப்டி கூட இருக்குது. எங்க ரிசர்ச் பேஸ்டா பார்த்தோம் அப்படின்னா, இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம் ரிசர்ச் பண்றதுக்கு. ஸோ இங்க வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச் என்வரான்மெண்ட் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், இங்க நோபல் லாரிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஷியன்ல ஹை நம்பர் ஆஃப் நோபல் லாரிட்ஸ் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லலாம். இங்க நிறைய இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ் இருக்காங்க. பிஹெச்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் தி இன்டர்நேஷனல் தான். இங்க ஜப்பான் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி போறது வந்து கம்பெனிஸ் தான். ஸோ அவங்க அகடமிக் கண்டினியூ பண்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்க ரிசர்ச்ல ரிசர்ச் பண்றது எந்த கண்ட்ரி அதிகமா இருக்கு அப்படின்னா சைனா கூட சொல்லலாம். ஸோ ஸோ இந்தியா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஜப்பான் வந்து இந்தியன்ஸை இப்போ வெல்கம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சான்சஸ், ஒரு ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ். அண்ட் ஸோ ஜப்பான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணதுக்கும் ஒரு ஜப்பான் ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ லோட்டஸ் ஃபெலோஷிப்னா என்னன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இதை யார் வந்து சப்போர்ட் பண்றா அப்படின்னா, ஜப்பான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இது, இட்ஸ் கவர்மெண்ட் பேஸ்ட் ஒரு ஏஜென்சி. ஸோ இதில் நம்ம ரிசர்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். இந்த லோட்டஸ் ப்ரோக்ராம்ல நம்ம ஜப்பான் வர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் கைடும் வந்து வந்துக்கலாம். அவங்களுக்கு 1 month வரை ஸ்டே பண்ண ஜப்பான் இந்த ப்ரோக்ராம் வந்து அலோவ் பண்ணுது. ஒன் மந்த் இருந்துக்கலாம். அவங்களுக்கும் சில ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது 2024 இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. 2024 பார்த்தீங்கன்னா 149 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்துச்சு. அதில் செலக்ட் ஆனவங்க 55 ஸ்டூடெண்ட்ஸாக செலக்ட் ஆனாங்க. அப்புறம் 2025 1300 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட இங்கே வந்தது. அதில் செலக்ட் ஆனது 270 அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணேன். லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஜூனுக்குள்ள அப்ளை பண்ணேன். எனக்கு ரிசல்ட்ஸ் ஒரு டிசம்பர் ஆச்சு லாஸ்ட் இயர். ஸோ அப்புறம் நான் ஜாயின் பண்ணது இங்கே மார்ச்ல தான் இங்கே ஜாயின் பண்ணது. ஸோ இந்த வருஷம் ஒரு சர்ப்ரைசிங்லி 1000 அப்ளிகன்ஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் ஃபெலோஷிப் இஸ் ஹை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மோரோவர் இது இந்தியாவுக்கு பர்டிகுலராக இருக்கனால ஸோ ஐ திங்க் நம்ம மக்கள் இதில் இந்த ஃபெலோஷிப் கிடைக்கிறது அதிக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ யாரெல்லாம் இந்த ஜிஎஸ்டி லோட்டஸ் ஃபெலோஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் இந்தியாவில் மாஸ்டர் என்ரோல் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம்
போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சர்ஸ் கூட அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி பர்டிகுலர் டு இந்தியா. அதனால ஸோ லெட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப், ப்ரெஸ்டீஜியஸ் ஃபெலோஷிப். அப்புறம் இது ரிசர்ச் ஏரியா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது பேஸ்டான ரிசர்ச் ஏரியா எல்லாமே கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நான் சொன்ன மாதிரி 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஆஃபர் பண்ணுறாங்க. மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சராக இருக்கட்டும். ஸோ என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ, பயோடெக்னாலஜி, எனர்ஜி, மெட்டீரியல்ஸ், குவாண்டம், செமிகண்டக்டர்ஸ், நெட்ஒர்க்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டையும் கவர் பண்றாங்க. இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி தான். ஸோ இந்த ஃபீல்டு இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஃபீல்டு ரிலவெண்ட்டாக நீங்க ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கூட இந்த ப்ரோக்ராம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதில் முக்கியமா 2 கேட்டகரி இருக்கு. இப்போ நான் லாஸ்ட் இயர் வந்து லோட்டஸ் பேசிக் தான் இருந்தது. இந்த வருஷம் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து லோட்டஸ் ஆஸ்பைர். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த லோட்டஸ் பேசிக் வந்து 1 இயர் தான். ஆனால் இந்த லோட்டஸ் ஆஸ்பைர் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபெலோஷிப் நமக்கு சேம் தான். அதை இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இதில் என்ன, இந்த ஃபெலோஷிப்பில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா நம்மளோட லிவிங் அண்ட் ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸ் கவர் ஆகுது. ஸோ நம்மளுடைய சூப்பர்வைசர் கூட இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எவ்வளோ ஃபெல்லோஷிப் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். லோட்டஸ் பேசிக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியன் ருப்பியில் மந்த்லி 1,40,000 கிட்ட கொடுக்குறாங்க. அதில் நம்மளுடைய லிவிங் அண்ட் ஸ்டேயிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அப்புறம் நம்மளுடைய சூப்பர்வைசருக்கு 1 மந்த் இருந்துக்கலாம். அவங்களுக்கு ஃபெலோஷிப் வந்து 2,90,000 கிட்ட இது பண்ணுறாங்க. அப்புறம் ஆஸ்பயரில் பார்த்தோம் அப்படின்னா அதே ஃபெலோஷிப் தான், பட் சூப்பர்வைசருக்கு கொஞ்சம் அதிகம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த வெப்சைட்டில் இது எல்லாமே நம்ம இது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஜப்பனீஸ் பிஏ நம்ம பார்க்கணும். ஜப்பனீஸ் பிஏ தான் நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவாங்க. நம்மளோட சைட்லேருந்து பண்ண முடியாது. இதுக்கு ஜப்பனீஸோட பிஏ வந்து பிளேஸ் வைட்டல் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ எப்படி ஜாப்பனீஸ் பே பிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஜாப்பனீஸ் பே ஒருவேளை நீங்கள் கான்ஃபரன்ஸில் இது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம மெயில் பண்ணலாம். ஸோ நிறைய வழி இருக்குது ஜாப்பனீஸ் பே காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ அவங்கள நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களுடைய பிஏ தேட ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க உங்களை எடுக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ரிசர்ச் பிளான்ஸை நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபோசல் எழுதி சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜேஎஸ்டி வந்து உங்களுடைய ப்ரொபோசலை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர் வர சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதோட கீ அப்டேட்ஸ் அண்ட் ஷெடியூலில் பார்க்கலாம். இப்போ புதுசாக லோட்டஸ் ஆஸ்பயர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சப்மிஷன் டெட்லைன் பார்த்தோம் அப்படின்னா 9th June 2026 அண்ட் ரிவ்யூ அண்ட் செலெக்ஷன் June to August 2026 அண்ட் செலெக்ஷன் அண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து லேட் ஆகஸ்ட் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது October 2026. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நம்ம மென்ஷன் பண்ணலாம் எப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல இருந்து ஒரு 1 இயராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ப்ரப்போசல் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ கரண்டாக என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொசைட்டியில் அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதில் நீங்கள் ப்ரொபோசல் எழுதலாம். அது ரிலவெண்ட்டாக நீங்கள் பிஹெச்டியில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக உங்களுடைய ப்ரொபோசலை நீங்கள் அனுப்பலாம். ஜாப்பனீஸ் பேக்கு அனுப்பலாம். ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரொபோசல் ஒரு ரீசன்ட் ட்ரெண்டுக்கு இருக்கணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க.
ஸோ இந்த ப்ரொபோசல் எழுதும்போது நெவர் யூஸ் ஏஐ. ஸோ ஈவன் சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுங்க, உங்களுக்கு புரிகிற அகடமிக் லாங்குவேஜில் எழுதுங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கிறது தான். ஸோ உங்களுடைய ப்ரப்போசலை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய ஜாப்பனீஸ் பிஏக்கு. சில பிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் அன் இன்டர்வியூ வித் ஜாப்பனீஸ் பிஐ. ஸோ இன்னும் வேற என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கீம் கூட பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ப்ரப்போசல் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக ஒரு கிராஃபிக்கல் அப்ட்ராக்ட் மாதிரி ஷார்ட்டாக உங்களோட ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் கூட நீங்கள் இது பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் கிடைக்கும் அப்படின்னால இது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. இப்போ ரிசர்ச் பிளான் நம்ம மேக் பண்ணோம். ஸோ ஒய் திஸ் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த ரிசர்ச் ப்ரொபோசலால ஜப்பானுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ நமக்கும் என்ன பெனிஃபிட், ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் ப்ரோக்ராம், ரைட்? ஸோ இதெல்லாமே நம்ம திங்க் பண்ணி நம்ம ஒரு ப்ரொபோசல் எழுதுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி ப்ரிசைஸ் அண்ட் கன்சைஸ். ஸோ இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொபோசலில் கேட்பாங்க, இந்தியாவில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏன் நீங்கள் ஜப்பானுக்கு வரீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ரொபோசல் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் ஆன் டைம். லாஸ்ட் டைமில் சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். ஸோ இதுதான் லோட்டஸ் ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்குனே ஒரு டீமே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே. அப்பார்ட் ஃப்ரம் ஜென்சன், ஜெரோம் ஜேவியர் ஃப்ரம் கியோட்டோ யூனிவர்சிட்டி, டாக்டர் ஷண்முக் பிரியா ஃப்ரம் கியோட்டோ யூனிவர்சிட்டி, அப்புறம் லாஸ்ட்டு மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ் ஸ்காலரில் வந்து நம்ம ஈவெண்ட்டை ஃபுல்லாக வெபினார் கொடுத்த டாக்டர் சிவஞானம் அண்ட் பிரக்தீஷ், ஜேஎஸ்பிஎஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் மெக்ஸ் ஸ்காலர் எல்லாருமே இருப்போம் அப்பார்ட் ஃப்ரம் அஸ். ஸோ உங்கள் கேள்விகளை வந்து உங்கள் சேட்டில் போடுங்க. இங்கே டைரெக்டாக கேட்க வேணால் சேட்டில் போடுங்க. வில் ஸ்டார்ட் ஆன்சரிங் ஒன் பை ஒன். கீழே சேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போடுங்க. அண்ட் கௌசல்யா, யூ கேன் கொலேட் ஒன் பை ஒன். அதை வந்து வி கேன் ஸ்டார்ட் ஆன்சரிங். கௌசல்யா, ஐ எம் அன்மியூட்டிங் யூ. ஓகே. அப்புறம் அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ஐ வில் அன்மியூட். இங்கே இருக்கிற ஜெரோம், ஷண்முக் பிரியா எல்லாருமே அன்மியூட் பண்ணுறேன். ஸோ ஓகே. just give a second. ஸோ எல்லாரும் அன்மியூட் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஐ திங்க் Yes, இன்னும் sir. ரகும் and பிரகுன்னு சிவா அன்மியூட் ஆகலையா? unmute, ஓகே, சிவா, டாக்டர் சிவா அன்மியூட் ஆகல. இப்போ கேக்குதா சார்? சிவஞானம் பண்ணியாச்சு. பிரக் அன்மியூட் இன்னும் பண்ணிருக்கல. இப்போ ஓகே. Yeah. Okay, Go so first question வந்து சந்தோஷ் அர்ஜுனன். I did my PhD in biodiesel production. So shall I apply and when is the last date னு கேக்குறாங்க. பயோடீசல் ப்ரொடக்ஷன்ல வந்து PhD பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அவங்க அப்ளை பண்ணலாமா இந்த லோட்டஸ் ப்ரோக்ராம்க்கு அண்ட் when is the last date? Yeah, பண்ணலாம். answer. Yes, please, Jerome. Jerome. Yeah, Go ahead. So question, yes, sir. Welcome. Sorry, good evening, everyone.
கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். நானும் ஆக்சுவலாக பயோடீசல் ரிலேட்டட் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்சுவலாக 4th இயர் பண்ணி முடிச்சுட்டு 5th இயர் என்டர் ஆனேன். ஸோ இட்ஸ் யூ கேன் அப்ளை இஃப் ஐ எம் எலிஜிபிள். ஸோ யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ ஒன்லி திங் என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் கேக்குறாங்க. டேட் வந்து 9th June இஸ் த லாஸ்ட் டேட். ஓகே. இந்த கொஸ்டினுக்கு நானும் சொல்றேன். நீங்க வந்து பார்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும். டிகிரி முடிஞ்சிட்டுனா இது வந்து எலிஜிபிள் இல்லை. நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டோட பார்ட்டா இருக்கணும். ஒரு போஸ்ட் டாக் ஜாயின் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பிஹெச்டி முடியாம இருக்கணும். Okay, so Divyadashini, one should register as a postdoc here in India, then only we are eligible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்ல, ஓகே. So Rohit, is it mandatory for the invite to stay continuously for the full 12 months duration? Lotus Basic அப்போ அந்த இன்வைட்டையும் 12 months டியூரேஷனுக்கும் ஸ்டே பண்ணணுமா லோட்டஸ் பேசிக்ல? ஆமா 12 மந்த் நீங்க ஸ்டே ஸோ பண்ணி அன்மியூட் ரிசர்ச் பண்ணணும். பண்றது. பிரசன்னா ஜென்சன் அண்ட் ஜெரோம் பிரியா மியூட் ஆயிட்டாங்க. இல்ல அன்மியூட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் உங்களை மியூட் பண்ணாதீங்க. மறுபடியும் சிரமமாயிடும். ஓகே, லோட்டஸ் பேசிக்ல சில பேர் 9 months கூட இருக்கிறாங்க. அது ஸோ நீங்க அவங்க ப்ரொபோசல் எழுதும் போதே அந்த இதை இன்க்ளூட் பண்ணி அது அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி இங்க இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது கண்டினியூஸாவும் இருக்கணுமா இல்ல பிரேக் இன் பிட்வீன் எடுத்துட்டு போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரி? மல்டிபிள் விசிட் இருக்கு. மினிமம் 3 months அந்த ப்ரோக்ராம் படி மினிமம் 3 months இருக்கணும். ஸோ அதுக்கு மேலலாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். ஓகே. பிரசன்னா சார், சண்முகப்பிரியா, டாக்டர் சண்முகப்பிரியா அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. அவங்க பேசணும். ஓகே. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸரை வந்து அப்ரோச் பண்ணும்போதே இந்த மல்டிபிள் விசிட் பத்தி நீங்க அவங்கள்ட்ட பேசணும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போதே சார்கிட்ட சொல்லுங்க எவ்வளோ நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து அந்த லிவிங் காஸ்ட் வந்து இப்போ 12 மாசம் இருக்குன்னா அதுல எத்தனை மாசம் இருக்க போறீங்களோ அதுக்கான லிவிங் காஸ்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க ப்ரீவியஸாவே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறது பெட்ரு. கிடைச்சதுக்கு அப்புறம் மாத்துறதுங்கிறத விட ப்ரீவியஸாவே பேசுங்க. அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஓகே. ஸோ ரிஷிகுமார் வந்து சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஜெரூமோட மைக் பிரசன்னா ஜெரோமோட மைக் நீங்க எல்லாம் திரும்ப மியூட் பண்ணிக்காதீங்க உங்களை. ஜெரோம், ஐ திங்க் ஆடிபிள். எஸ் எஸ் ஓகே. எஸ். ஸோ சக்குரா சயின்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல என்ரோல் ஆயிருக்கும் போது அண்ட் இட்ஸ் லைக் நீங்க குரூப்பாகவும் போகலாம். இல்லைன்னா மெம்பர் வந்து ஐ திங்க் மினிமம் 8 to 10 மெம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்றதுக்கு. அண்ட் டைம் வந்து 7 days, மினிமம் 7 days, 1 weekல இருந்து 14 days வரைக்கும் நீங்க அங்கே ஸ்டே பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இதை வந்து நீங்க ஜப்பான்ல உள்ள பிஐ பார்த்துப்பாங்க. நீங்க உங்க பிஐ கண்டுபிடிச்சிட்டு அவங்க மூலமா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட இந்தியன் பிஐயே இதை காண்டாக்ட் பண்ணி, ஆனா அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து ஜப்பான் பிஐ தான் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே. அஸ்வின் வந்து எம்டெக் மெட்டலர்ஜி 3 years பேக் முன்னாடி முடிச்சிருக்காங்க. ஸோ நவ் கேன் ஐ அப்ளை ஃபார் லோட்டஸ் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் பிஹெச்டி அப்ளை பண்ணாமல் இது அப்ளை பண்ண முடியாது இல்லையா? எஸ், யூ ஷுட் பி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்தியன்ல என்ரோல் பண்ணிருக்கணும் ப்ரெசென்டா. ஸோ பிஹெச்டி அப்ளை பண்ணால் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண முடியும் லோட்டஸ்க்கு. ஸோ டாக்டர் எஸ் பிரேமலதா வந்து she had completed a first postgrad in postdoc in China. Now அவங்க இங்கே ஜாப் சர்ச் பண்ணுறாங்களாம். கரண்ட்லி அவங்க எதுலேயும் ஒர்க்கும் பண்ணலன்றாங்க. ஆமா எலிஜிபிள் ஃபார் லோட்டஸ் போஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷனோட பார்ட்டா இருக்கணும். அங்க இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒரு ஐஐடில போஸ்டாக் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை அப்ளை பண்ண முடியும். வித்தவுட் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் கனெக்ஷன் இது பண்ண முடியாது.
ஓகே எம்எஸ்சி பிஹெச்டி போஸ்டாக் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். ஆல்ரெடி என்ரோல்ல ஆமா இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ கௌரி சங்கர் கணேசன் கரண்ட்லி ஐம் டூயிங் ரிசர்ச் அசோசியேட். அது எதுவுமே கொஷின் அவங்க கேட்கல. தென் டாக்டர் வெங்கடேஷ் அவங்க வந்து ஓகே குமரகுரு காலேஜ் அலுமினி ஜப்பான்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி பிரசன்னா சான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? காலேஜ் சொன்னாங்க குமரகுருவா? குமரகுரு காலேஜ் அலுமினிஸ் எல்லாம் கேசிடி இருக்காங்க. ஆம், கேள்வி கேட்டது யாருமா? டாக்டர் வெங்கடேஷன் சார். டாக்டர் வெங்கடேஷ் வெங்கடேஷன் சார், நான் பிரசன்ஸ். உங்களை என்னோட நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். வி வில் கனெக்ட். ஐ திங்க் ஓகே அவரோட நம்பரும் இங்கே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், ஃபோன் நம்பர். சரி. Okay, so Gauri Shankar, currently working research associate at IISc. How to get postdoc in Japan related to water solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்ச் அசோசியேட்டா அவர் இருக்கும்போது இது பாசிபிள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து போஸ்டாக் ஏதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜர் தான், ஜப்பான் பிஏ வந்து காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ள வரலாம். ஓகே, ஸோ ஹரிகிருஷ்ணா முகேஷ் குமார். ஸோ எம்டெக் முடிச்சிட்டாங்க, ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். கேன் ஐ ஜாயின் as a PhD student directly at Japanese university without joining one here? I think it's not possible. No. So Gauri Shankar, okay. ஓகே ஓகே ஐ ஷால் ஐ எலிஜிபிள்னு முன்னாடி கேட்ட கொஷின்கே கேட்டிருக்காங்க. நக்கீலன் ஓகே மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பூனேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ கொஷின்ஸ். ஸோ தஹீரா ஐம் ஸ்டடிங் செகண்ட் இயர் பிடெக் பயோடெக்னாலஜி. வென் ஷுட் ஐ கான்டாக்ட் அண்ட் த ப்ரப்போசல் அண்ட் ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் இட் அண்ட் ஹவு கேன் ஐ அப்ளை ஃபார் த லோட்டஸ் ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் செகண்ட் இயர் பிடெக் தான் பயோடெக்னாலஜி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓ செகண்ட் இயர் பிடெக். ஓகே ஓகே. மாஸ்டர்ஸ் இருந்தா தானே. ஆமா ரைட் ரைட். மாஸ்டர் பண்ணலாம். ஸோ தஹீரா மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்து அப்ளை பண்ணலாம். இட் வாஸ் அ நைஸ். ஓகே விக்னேஸ்வர் வந்து இட் வாஸ் அ நைஸ் இனிஷியேட்டிவ், தேங்க்யூ ஃபார் த பிபிடின்னு சொல்லியிருக்காங்க. கேசவ பிரியா தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். அவங்க பிஹெச்டி சேலமில் பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. வெதர் த ப்ரொஃபஸர் வில் செலக்ட் பேஸ்ட் ஆன் த பப்ளிகேஷன்ஸ் விச் ஐ ஹேவ், வெதர் த ஸ்டூடெண்ட் லேக் இன் செல் கல்ச்சர் டெக்னிக்ஸ் பட் நீட் டு டூ மை ஒர்க் இன் செல் ஓகே அவங்க கொஷின் எனக்கு புரியல. லைக் ப்ரொஃபஸரே அவங்களோட பப்ளிகேஷன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்பிஎஸ் அந்த சாரி ஜேஎஸ்பிஎஸ்ல லோட்டஸ்லோட வெப்சைட்ல Q&A செக்ஷன் போயிட்டு அங்க ஒரு பிடிஎஃப் இருக்கு. அதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பேப்பர் வச்சு இது இல்லை அப்படின்னு. ஸோ நம்ம எழுத போற ப்ரொப்போசலை வச்சுதான் இது இருக்கு. அடுத்தது அதனால நீங்க இந்த பேப்பரை வச்சுங்கிற கான்செப்ட் இல்லை, நீங்க தெளிவான ப்ரொப்போசல் எழுதி நீங்க அனுப்புறீங்கன்னா உங்களால இது பண்ண முடியும். அதே ஒரே பிஐட்ட 2-3 அப்ளிகேஷன் கூட பாசிபிள். ஓகே பிஐனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பிஹெச்டி கைடு இல்ல ஜப்பான் கைடை தான் நம்ம பிஐன்னு சொல்றோம், பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர். ஓகே ஸோ கணேசன் VHOD வந்து பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்ஸ் அவைலபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிஹெச்டி இங்க அவைலபிள் இல்ல. பிஹெச்டி நீங்க என்ரோல் பண்ணி ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இங்க வர முடியும். இதுல மொத்தம் 8 பிரிவு தான் இருக்கு. அதுல மேத்தமெட்டிக்ஸ் நான் பார்த்து சொல்றேன். இதுக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். பிஎஸ்சி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஜப்பான்ல அவைலபிள். இது நீங்க மெக்ஸ்டர் ஸ்காலரா இல்ல ஜேஎஸ்பி அந்த இதுல வரீங்கன்னா அவைலபிள். ஸோ லோட்டஸ்ல கேக்குறீங்கன்னா நீங்க அங்க என்ரோல் ஆகி இங்க வரணும். இல்ல லோட்டஸ்ல இதுதான் வந்து இருக்கு. 8 பிரிவு இருக்கு. இந்த 8 பிரிவுல வந்து ஏஐ இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி 2வது, 3வது எனர்ஜி, 4வது மெட்டீரியல், 5வது குவாண்டம், 6வது செமிகண்டக்டர், 7வது நெட்வொர்க் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். இதுல அப்ளை பண்ணும்போது உங்களால 2 இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். நம்பர் 1 எது, நம்பர் 2 எதுன்னு. ஸோ இந்த 7 பிரிவுக்குள்ளதான் நம்மளால லோட்டஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே ஸோ ட்ரக் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இல்லைனா ஜேஎஸ்பிஎஸ்ல தான் வர முடியும், லோட்டஸ்ல வர முடியாது. பிரச்சனை சார், சிவனேன்னு அன்மியூட் பண்ணணும். அண்ணா மியூட் ஆயிட்டாங்க. ஓகே நம்ம டீம் மட்டும் அப்படியே அன்மியூட்லேயே இருங்க. ஓகே
ஸோ தன்யா வந்து எனி ஸ்பெசிஃபிக் லிங்க் இருக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜப்பானில் தேடுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் ஜேடி பென்ல ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் சம் ஜாப் அப்டேட்ஸ் அங்கே எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரிலவெண்ட் லிங்க்ஸ் டு ஃபைண்ட் எனி ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரோல்ஸ் இன் ஜப்பான் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ரிசர்ச் Yeah, அசிஸ்டன்ட் ரோல்ஸ் it's a good question. Research assistant needs ஸோ பிஹெச்டி நியர் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ரிலவெண்ட் லிங்க்ஸ் இருக்கா, என்னென்ன ரிலவெண்ட் ரோல்ஸ் இருக்குது ஜப்பானில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் as a ரிசர்ச்சர்னே ஒரு பெரிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க as a ரிசர்ச்சர். மேபி அது கூட நாங்கள் வந்து சில ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஜேடிபென் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். இட்ஸ் குட் கொஸ்டின். இங்கேயே நிறைய பேர் வந்து ரிசர்ச்சராக தே ஹவ் ஸ்பெண்ட் கரியர் இன் ஆஸ் அ ரிசர்ச்சர் இங்கே வந்து பிஹெச்டி பண்ணிவிட்டு இல்லைனா பிஹெச்டியாக வந்துட்டு இங்கே வந்து ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில். மேபி உங்கள் கொஷினுக்கு ஆன்சராக வந்து இப்போது சொல்ல முடியலனாலும் சில கம்பெனிஸ் எந்த மாதிரியான கம்பெனிஸ் எந்த மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து தே ஆர் ஆக்டிவ்லி டேக்கிங் கன்சிடரிங் பீப்புள் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் பேக்ரவுண்ட்ங்கிறது வந்து நாங்கள் ஜேடிபென் குரூப்பில் போடுறோம், நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ மஞ்சுளா தேவி வந்து பிஹெச்டி என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஐம் நாட் ஷுர் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை முடிச்சிட்டாங்களான்னு. பட் அவங்களோட கொஸ்டின் என்னன்னா ஹவு கேன் ஐ அப்ரோச் அப் ஜாப்பனீஸ் பிஐன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி என்ரோலில் இருந்தீங்கன்னா உங்கள் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம், என்கொயரி பண்ணலாம். ஓகே. பிஹெச்டி மேக்ஸ்க்கு ஐ மீன் பிஹெச்டி மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷல் ஐ எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ். மெக்ஸ்ட் அண்ட் ஜேஎஸ்பிஎஸ்ல மட்டும்தான் எலிஜிபிள், லோட்டஸ்ல எலிஜிபிள் இல்லை. இல்ல அவங்க பிஹெச்டி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி கேன் அப்ளை ஃபார் லோட்டஸ். மேத்தமெட்டிக்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ சந்தோஷ் அர்ஜுனன் பிஹெச்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் சொல்ல கங்க்ராட்ஸ். ராம்குமார், ஸோ திஸ் இயர் ஐம் கோனா டூ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் இன் இந்தியா. கேன் ஐ அப்ளை ஃபார் நெக்ஸ்ட் இயர் லோட்டஸ் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை நான் 2 வருஷமும் முடிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வருஷம் முடிச்சுட்டு அவர் இன்ஸ்டிடியூஷன்லயே இல்லாம போயிடுவாரு. அதனால இந்த வருஷமே அவர் அப்ளை பண்ணனா நல்லா இருக்கும். இந்த வருஷம் பண்ணிட்டாருன்னா ஸோ 1 இயர் பேசிக் போலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பிஹெச்டி காலேஜ் வந்து குட்டா ஃபார் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஆர் விஐடியா இல்லை எஸ்ஆர்எம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இங்க அந்த 3 காலேஜ் சேர்ந்த மக்களும் இருக்கோம். அதனால எங்க வேணாலும் படிக்கலாம், எல்லாமே எலிஜிபிள் தான். எல்லாரும் இங்க ஒன்னா தான் உட்காந்துருக்கோம், அதனால எங்க வேணா படிக்கலாம். ஸோ கேன் ஐ டூ 1 இயர் இன் இந்தியா அண்ட் 1 இயர் இன் ஜப்பான் அண்டர் லோட்டஸ்? ஸோ அந்த மாதிரி தான் பாசிபிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ரோஹிணி சுப்ரமணி, வென் இஸ் த லாஸ்ட் டே ஃபார் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. May 15th. May 15th. ஸோ டாக்டர் வெங்கடேஷன் வந்து ஹவு டு கெட் கைடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. PI ஹவு டு கெட் அ கைட். ஆ ஸோ பிஐ அதுதான் பிஏ. அவரு வந்து அதே மாதிரி தான் நீங்க உங்களோட ஃபீல்டை சூஸ் பண்ணி வெப்சைட் போங்க. அவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. வெப்சைட்ல வந்து யார் யார் என்னென்ன ஏரியால ஒர்க் பண்றாங்கன்னு அதை பார்த்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இமெயில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேகன்சி இருக்கா. ஏன்னா அந்த பிஐ வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தாருன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு இந்த லோட்டஸ் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதனால இமெயில் பண்ணுங்க. நான் அதாவது இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாமா, அங்க வேகன்சி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் விசாரிங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. அது ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். ஓகே. கேஷவ பிரியா, வெதர் நவ் கேன் வி காண்டாக்ட் த ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர்? இஸ் இட் அ ரைட் டைம் டு அப்ரோச் தம்? எஸ் எஸ். ஓகே. இட்ஸ் ஆல்ரெடி லேட், பட் நாட் லேட், டூ லேட். பட் ஸ்டில் யூ கேன் அப்ளை. ஓகே. மீன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன் என்னன்னா சார், ஜாப்பனீஸ் பிஐஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் அவங்களோட உள்ள ஜெல் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். நம்மள மாதிரி ஹாய் பாய் அந்த மாதிரி டக்குன்னு அவங்களோட ஜெல் ஆகிட முடியாது. ஸோ இட்ஸ் லைக் வெரி, இப்போ நீங்க என்ன சொல்ல போனா நீங்க நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க பிளான் இருக்கவங்க கூட இப்போல இருந்து நீங்க டச் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா அவங்க ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் கால்குலேட்டிவா பண்ணும்போது. நீங்க அந்த நேரத்துக்கு நீங்க போனீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கெட் த ஆன்சர், ரைட் ஆன்சர். முன்னாடி இந்த ஸ்டார்ட் early so that you will have a better chance. Okay. அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். ஒருத்தவங்க பிஏ நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கண்டினியூஸா இமெயில் இருந்துட்டே இருக்கும். அதனால நீங்க ஒன்ஸ் காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் பாக்ஸ் செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஃபர்தரா கம்யூனிகேஷனுக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அவர் ரொம்ப இமெயில வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. Okay. So Nakilan, currently a master student from IISCR, specialized in polymer chemistry. So now he is interested in pursuing PhD also. So Lotus program 3 years only. As you said, Lotus program. Okay. Aspire வந்து 3 years இருக்கு. அதை ரெஃபர் பண்றாங்க. But PhD in chemistry minimum require வந்து 4 to 6 years இல்லையா? So how is it possible to complete PhD in 3 years கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஸோ இந்த ஃபெலோஷிப் வந்து பிஹெச்டி பண்றதுக்குன்னு கொடுக்குற ஃபெலோஷிப் கிடையாது. நீங்க ஆல்ரெடி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல வரதுக்கு ஃபெலோஷிப் தான். இது வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது இல்லாம நீங்க இந்தியாவில் 6 வருஷம் 5 வருஷங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இங்கே 3 வருஷம் நெக்ஸ்ட்ல ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 3 to 4 years இன் ஜப்பான். இல்ல அவர் வந்து லோட்டஸ் ஆஸ்பயர் அந்த 3 இயர்ஸ் ஆமா அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. ஆமா நெக்ஸ்ட் எனக்கு அது புரிஞ்சுச்சு. நான் என்ன சொல்றேன்னா அவர் இப்ப எம்எஸ்சி படிச்சிருக்காரு பாலிமர் கெமிஸ்ட்ரின்னு ஆமா சொல்லியிருந்தாரு. ஆமா ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி 2 வருஷம் தான். இந்த 2 வருஷத்துல நீங்க 2வது வருஷம் இருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனால ஒன்னு பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டு அப்ப வந்து நீங்க கனெக்டிவிட்டியா இருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க இந்த அப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் 5 இயர்ஸ் இந்தியானா 3 இயர்ஸ் நீங்க இங்க படிச்சுட்டு திருப்பி கோ பேக் டு இந்தியா 2 இயர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் யுவர் பிஹெச்டி. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அவர் சொன்ன மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா இல்லை யாராவது ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா? ஓகே. சிவா வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. am I eligible or not and how to send a mail for professor? ஸோ நானே ஆன்சர் பண்ணுறேன். அவங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிஐ தேடி தென் மெயில் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட். செகண்ட் இயர் பிகினிங்ல இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. லேட் எஸ் ஸ்டேஜ்ல இருந்தா ஆல்மோஸ்ட் இது லேட் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ So Divya Dashini, is there any other program for joining as a postdoc after completion PhD degree here in India? ஜேஎஸ்பிஎஸ் ஃபெலோஷிப் இருக்கு. JS fellowship. Okay. ஜேஎஸ்பிஎஸும் இருக்கு, லோட்டஸ் ஆஸ்பேரும் அவங்க பண்ண முடியும். ஆனா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல கனெக்டிவிட்டி இருக்கணும். ம். அதாவது போஸ்டாக் அங்க ஜாயின் பண்ணிட்டு அவங்க இங்க வரலாம் 3 வருஷம். Okay. So Dr. Venkatesan, I think who is PI ன்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பிஐனா என்ன, கைட தான் நம்ம பிஐன்னு சொல்லிட்டு இருக்கோம். Okay. So Tamil Selvan வந்து thank you for the webinar and second year student அவங்க ஜப்பான் அண்ட் ஏஐ எம்எல் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸும் கற்றுக்குறாங்க. கேன் யூ கைட் மீ ஆன் த பெஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் த ப்ரோக்ராம் ஃபார் மீ பேஸ்ட் ஆன் மை சிஜிபிஏ டு பில்ட் மை கெரியர் இன் ஜப்பான்? பட் செகண்ட் இயர்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சிஜிபிஏவோ இல்லை லைக் பிஇ பண்ணுறாங்களா இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்களா எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறேன் அண்ட் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி லைக் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க மாஸ்டர் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பிரகுக்கு ஸோ விஷால் கிருஷ்ணா இசிஇ sophomore. Okay, as I'm aiming to pursue masters in Japan, what is one technical niche or skill you consider non-negotiable? Something I should prioritize early and not overlook. Additionally, I'm interested in exploring underrated domains. Could you suggest some areas that are less saturated yet valuable, along with effective pathways to pursue them during a master's in engineering? பிராக் இதுக்கு திருக்குறள் மாதிரி சின்னதா சாரி ஆன்சர் பண்ண. சாரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒரே ஆன்சர். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு வேணா நான் சொல்றேன். நீங்க டெக்னிக்கல் நீட்ஸ்னு டெக்னிக்கலா வேண்டியது இல்லை. நீங்க அப்ளிகேஷன் டைம்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் நீங்க பார்க்கணும் நீங்க இது பிளான் பண்றீங்கன்னா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்றீங்கன்னா தேர்ட் இயர் எண்டில் வந்து வர ஏப்ரல் டைம்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு வர ஏப்ரல் ஆர் அக்டோபர்ல வந்து நீங்க இங்க ஜாயின் ஆக முடியும். ஸோ அந்த டைம்ல எனக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி முடியல, அது அந்த டைம் அது செலக்ட் ஆகல அப்படின்னா திருப்பியும் எஃபோர்ட் போட்டு அடுத்த இதில் ரிஃபைன் பண்ணி அடுத்த இயர் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து, சப்போஸ் நீங்கள் ஒரு 9 to 6 months
டு 9 months இன்டர்ன் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது கிட்டத்தட்ட என்னன்னா நான் உங்களுக்கு ரிசர்ச் பிளான் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சரபிள் இல்லை. ஓகே. ஸோ தனலக்ஷ்மி அவங்க வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட். ஸோ வென் ஷுட் ஐ அப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இல்லை பிஃபோர் தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமான்ற ஒரு கொஷின். அப்புறம் வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் லோட்டஸ் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பெட்டர் டு தீசிஸ் சப்மிட் பிஃபோர் தீசிஸ். யா கரெக்ட். ஓகே. எலிஜிபிலிட்டிங்கிறது அவங்க கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டிங்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிஹெச்டியோ இல்லை மாஸ்டரோ இல்லை போஸ்டாக்கோ கனெக்டிவிட்டி இருக்கணும். அதுதான் அங்கே எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் ஏஜ் வந்து 40க்கு கீழே இருக்கணும். எஸ் கரெக்ட். சூப்பர். ஸோ நவீன்குமார் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு ஆஃப்டர் 10th ஓகே 10th ஏப்ரல்லா இல்லை 10th அப்புறம் டிப்ளமோ ஆர் லாங்குவேஜ் ஸ்கூல் போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணணும் ஆர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுற டைமில் நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏப்ரல் மேல வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ பண்ணிட்டு இருக்க ஃபைனல் இயர் டைமில் அந்த டைமில் இருக்க ஒரு ஏப்ரல் மேல 1 இயருக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகிறதுக்கு 1 இயர் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். பண்ணிட்டு 1 இயர் நீங்கள் வந்து இங்கே ஜாப்பனீஸ் படிக்க வைப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக டோக்கியோவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதில் இருக்க கேட்டகரிஸ். ஸோ சிஓடி, எஸ்டிசி, ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதில் சீட்ஸ் வெரி வெரி லிமிட்டட் ஆல் ஓவர் இந்தியாவில். இப்போ நீங்கள் எஸ்டிசி எடுத்தீங்கன்னா 10 members, சிஓடி எடுத்தீங்கன்னா 12, இன்னொரு கேட்டகரிக்கு வெறும் 7 பேர் தான் கொடுப்பாங்க. ஸோ வெரி வெரி லிமிட்டட், ஹைலி காம்படிட்டிவ். அதுக்கு பேசிக் ஸ்டெம் தேவையான கோர்சஸ் உங்களுக்கு தெரியணும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதில் தான் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இன் டீடைல் நெக்ஸ்ட் வெப்சைட்டில் அந்த ஸ்டடி இன் ஜப்பான் அது எஜுகேஷனில் ஸ்காலர்ஷிப்ஸில் வந்து இருக்கும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரின்னு பார்த்துட்டு அதோட கைட்லைன்ஸை 3 to 5 times வந்து கிளியராக படிங்க பொறுமையாக. உங்களுக்கே இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் டீட்டெயிலாக. ஓகே. சோனா வந்து பிஹெச்டி மைக்ரோபயாலஜி பண்ணிட்டு இருக்காங்க. இன் 1 or 2 months ஐம் கோயிங் டு சப்மிட் மை தீசிஸ். கேன் ஐ அப்ளை ஃபார் த போஸ்ட் டாக்? பிஐ ஷுட் பி இன் ஜப்பான் ஆர் இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஷின் புரியுதா? பிஹெச்டி புரியுது. மைக்ரோபயாலஜி. ஓகே. ஜெரும் நீங்க சொல்றீங்களா? இல்ல கொஸ்டின் எனக்கு புரியல, ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமா? பிஹெச்டி மைக்ரோபயாலஜி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓகே 1 or 2 monthsல அவங்க தீசிஸை சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ ஓகே. கேன் ஐ அப்ளை ஃபார் த போஸ்ட் டாக் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் பிஐ ஷுட் பி இன் ஜப்பானா இல்லை இந்தியாவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல பாயிண்ட் வந்து அவங்க எப்படி அவங்க கேரியரை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண விரும்புறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஷி வாண்ட் இமீடியட்டா அவங்க போஸ்ட் டாக்ல ரெண்டு விதமா அப்ளை பண்ணலாம். ஆன்சர் சிம்பிளா சொல்லணும்னா லோட்டஸ் ஆஸ் அ பிஹெச்டி ஸ்காலராகவும் அவங்களால அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா போஸ்ட் டாக்காகவும் அப்ளை பண்ண முடியும், டிபெண்டிங் அப்பான் அவங்க இந்தியாவில் என்னவா என்ரோல் ஆயிருக்காங்க. இப்போ பிஹெச்டி முடிக்க முன்னாடி அவங்க லோட்டஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க கண்டினியூ இங்க லோட்டஸ்ல வந்து 3 வருஷமோ இல்லை 1 வருஷமோ அந்த பேசிக் ப்ரோக்ராம்ல அவங்க பிஹெச்டியா தான் கண்டினியூ ஆவாங்க. இல்ல அங்க இந்தியாவில முடிச்சுட்டு அங்க திரும்ப ஒரு போஸ்ட் டாக்கா அவங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் டென்யூர் ஆஃப் லோட்டஸ் அவங்க போஸ்ட் டாக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம் தான் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து. ஓகே. பிஐ ஷுட் பி இன் ஜப்பானா இல்லை இந்தியாவா? அதுவும் அவங்களோட கெரியரை பிஏ ஷுட் பி இந்தியா தான் ஓகே. ஆப்வியஸா ரெண்டுத்தையும். ரோஹின் சுப்ரமணி, வென் இஸ் த லாஸ்ட் டே ஃபார் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்? ஐ திங்க் மேவா ஜூனா சொன்னீங்க. மே 15 நாங்கள் கீழே திருப்பி ஒரு 7 டைம் கேட்டிருக்காங்க. May 15. ஸோ சண்முகம், ஐ டிட் மை எம்எஸ்சி 2020ல முடிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் பிஹெச்டி ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது லோட்டஸ்ல பாசிபிள் இல்லை, ஏன்னா லோட்டஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இந்தியன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வர முடியும். வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஓகே. ஸோ அவங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆமா, எம்எஸ்சி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பிஹெச்டி பண்ணலாம் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல. ஆனா அவங்க வந்து சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், கேட் எக்ஸாம் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உள்ள என்டர் ஆக முடியும் நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல. அந்த மாதிரி என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்தாங்கன்னா எஸ்ஆர்எஃப்ங்கிற பதவி இருக்கும். அதுல இருந்து அவங்க அப்ளை பண்ணலாம் லோட்டஸ்க்கு நான் சொல்ல வரேன். ஓகே. ஓகே. ஸோ டாக்டர் வெங்கடேஷன் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. விக்னேஸ்வர், ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிஹெச்டி இன் சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ அப்படின்றது சிக்ரி. கெமிஸ்ட்ரி. எஸ். ஸோ ஐ அப்ரோச் ப்ரொஃபஸர் இனிஷியலி வித் த ப்ரப்போசல் ஆர் இனிஷியலி நோ நீட் ஆஃப் ப்ரப்போசல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது ப்ரப்போசலோட அப்ரோச் பண்ணணுமா இல்லை ப்ரப்போசல் இல்லாமல் அப்ரோச் பண்ணணுமா? ப்ரொபோசல் இல்லாமே அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வேகன்சி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும், அங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு சொல்லுவாரு கம் அப் வித் ஐடியா அப்படின்னு. அந்த ப்ரொபோசலோட நீங்க போகலாம். அந்த ப்ரொபோசல் ஈவன் அந்த இந்தியன் பிஏ அண்ட் ஜப்பான் பிஏ ரெண்டுமே அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி இந்த இதுல மாத்தி கொடுங்க, இதை ஃபிகர் ஆட் பண்ணுங்க, அந்த மாதிரி கரெக்ஷன் ஸ்டேஜும் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவாங்க. இது சடனா கோ வித் ப்ரொபோசல் இல்ல. ஓகே. மெயில் And அனுப்பும்போது one more நீங்க இப்ப point என்ன இதுல ரிசர்ச் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்புங்க. எஸ் ஜெரோம். ஒரு பாயிண்ட் இதுல ஆட் பண்றோம்னா, எடுத்த உடனே எல்லாருக்கும் ப்ரொபோசல் அனுப்புறது ராங் ஆட்டிடியூட். ஆக்சுவலா நம்மளோட ஐடியா யாராவது ஸ்கூப் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல ப்ரொசீட் பண்றது எப்பவுமே பெட்டர். அவங்கள்ட்ட ஈவன் ஒரு மீட்டிங் கேட்கலாம். நான் அப்படிதான் கேட்டேன். ஒரு மீட்டிங் கேட்டேன், சார் ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஒன் மீட்டிங். அப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணேன் என்னென்ன ஃபீல்டு எனக்கு தெரியும். அந்த மீட்டிங்ல வந்து ப்ரொபோசல் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, என்னை பத்தி இன்ஃபர்மேஷன் இருந்தது. எனக்கு என்னென்ன ஃபீல்டு தெரியும், அவருக்கு என்னென்ன ஃபீல்டு தெரியும், அதை வச்சுதான் நாங்கள் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஜனனி வந்து போஸ்ட்-டாக் ஃபர்ஸ்ட் இயர் ஆன் ஓகே போஸ்ட்-டாக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இட் வில் பி எண்ட் பை டிசம்பர் 2027. ஸோ ஜேஎஸ்பிஎஸ் அப்ளை பண்ணலாமா இப்போ? ஆம் ஐ எலிஜிபிள் இந்த வருஷம்? ஆம் ஐ எலிஜிபிள் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆம் ஐ எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கால் நீங்க இப்ப கரண்ட் போஸ்ட் டாக்ல இருக்கிறப்ப நீங்க ஜேஎஸ்பிஎஸ் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஆனா இப்ப இந்த கால் ஏப்ரல்ல முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கால் வரும், நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆகஸ்ட்ல வரும். ஸோ நீங்க அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ வென் இஸ் த லாஸ்ட் டே? May 15. நெக்ஸ்ட்டுக்கு May 15. ஸோ அருண் வந்து செகண்ட் இயர் பிஹெச்டி இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒர்க்கிங் ஆன் எனர்ஜி ஸ்டோரேஜ். இஸ் தர் எனி பாசிபிலிட்டிஸ் ஆஸ் இன்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பாசிபிலிட்டி பண்ணலாம். இதுதான் அந்த லோட்டஸ் ப்ரோக்ராம் தான் இந்த இன்டர்ன்ஷிப். நீங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். நீங்க செகண்ட் இயர் இருக்கீங்க, இது கரெக்ட் டைம் டு கண்டினியூ. இன்டர்ன்ஷிப் இங்க அவைலபிள் தானா அப்படின்னு இல்ல, இந்த லோட்டஸ் ப்ரோக்ராமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான்ங்கிற மாதிரி சொல்றேன். ஓகே 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 ஆல்ரெடி என்ரோல்மெண்ட்ல இருக்காங்க, செகண்ட் இயர்ல இருக்காங்க. ஸோ அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஓகே. அது போக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா, இந்த லோட்டஸ்ல கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்டர்ன்ஷிப்னு தனியா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் இன்டர்ன்ஷிப், அவங்களே ஆர்கனைஸ் பண்றாங்க கம்பெனிஸோட டைப் வச்சு. அந்த உங்களோட லிஸ்ட் ஆஃப் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்பெனி அவங்க கொடுக்கறதுல இருந்துச்சுன்னா, மேட்ச் ஆச்சுன்னா நீங்க யூ கேன் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப், பட் ஃபார் 1 வீக் ஆர் 10-15 டேஸ்க்குள்ள. அது மட்டும் இல்லாம பேசிக்ல வந்து அஸ்பேரா கன்வெர்ட் பண்றதுக்கு கூட கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பிஹெச்டில இருக்கிறப்ப நீங்க 1 இயர் வந்து 1 இயர்க்குள்ள நீங்க பிஹெச்டி வைண்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா அஸ்பேரா கண்டினியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ டாக்டர் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பயோடெக்னாலஜி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் விசிட் ப்ரோக்ராம்லாம் பாசிபிளா? உங்களோட மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நீங்க வரலாம். அவங்களுக்கு 1 லோட்டஸ் month. ப்ரோக்ராம் கிடைச்சதுன்னா நீங்க அதுல உங்களுக்குமே ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு போகலாம் ஜப்பானுக்கு. 1 month அலோ பண்ணுவாங்க. சக்குராலையும் நீங்க வரலாம். பிஏ இருந்தீங்கன்னா நீங்க சக்குரால வந்து பிஏக்கு எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். ஆனா ஸ்டூடெண்ட் 1 டைம் மட்டும் தான் விசிட் பண்ண முடியும். பட் as a பிஐ நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் உங்க புது ஸ்டூடெண்டோட வந்துட்டு போகலாம். தட் ஆப்ஷன் பட் ஆனா உங்க ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அது மூலியமா தான் நீங்க வரலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 1 month கண்டினியூஸா இருக்கணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. சில பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 3 டைம் விசிட் மாதிரி கூட கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் 10 days விசிட் கூட பாசிபிள் தான். ஸோ Okay. So Rishi Kumar, I have asked about Sakura Science Program. Recently, I have completed my bachelor's. By chance, does anyone present here have contact of MIT Chennai alumni contact in any universities?
I'm willing to connect with Abhishek Lakshman Pillai sir from Kyoto University. Mechanical department. Can anyone provide help? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பெட்டர் நீங்க அவங்களுக்கே டைரக்டா மெயில் பண்ணிடலாமே. ஓகே ஜஸ்ட் என்கொயரி பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஓகே Okay, when is the last day? Okay, Dinakaran, Java full stack developer as a fresher. Can I get a job or internships? So please join பண்ணுங்க AJT பண்ணலாம், அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. For Sakura science program, can faculty contact the host in Japan for group of students அப்படின்ற மாதிரி சுரேந்திரன் கேட்டிருக்காங்க. சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு அவங்க ஃபேக்கல்ட்டி வந்து இங்கே இருக்க பிஐயை காண்டாக்ட் பண்ணலாமா, லைக் ஃபார் சர்டைன் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், என்னோட பிஐ அப்படிதான் பண்ணாரு. ஆக்சுவலா எங்க குரூப்புக்கு வந்து எங்க பிஐ தான் எங்களுக்கு கான்டாக்ட். இந்தியா ஜப்பான்ல இருக்க பிஐக்கும் அவங்க 2 பேர் டைப் மூலமா தான் நாங்க அப்ளை பண்ணோம். மீன்ஸ் நான் டைரக்டா அப்ளை பண்ணேன், எங்க பிஐ கான்டாக்ட் மூலமா தான் ஜப்பான்ல இருக்க ப்ரொஃபசர் அப்ளை பண்ணாங்க எனக்கு. ஸோ இட்ஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஆனந்தி வந்து பிஹெச்டி ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ வில் அப்ளை போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஷின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ரோஹின் அகெயின் அவங்க மல்டிபிள் டைம்ஸ் இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் லாஸ்ட் டே தான் கேட்டிருக்காங்க. Okay, Mitra Ramakrishnan, hi, I have completed my PG in ME Communication System, Anna University. இப்போ in Anna University PhD program starts after June. So then only I can confirm my guide here. So for now, can I apply it without a guide? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. Or later in June அப்படின்ற மாதிரி. இல்லை, இது வந்து லோட்டஸ் ப்ரோக்ராம்க்கு வித்தவுட் கைடு பாசிபிள் இல்லை. நீங்க ஜாயின் பண்ணி கைடை என்ரோல் பண்ணுங்க, நெக்ஸ்ட் கால்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரோஹிணி சுப்பிரமணியம் அவங்க வந்து எப்போ லாஸ்ட் டேட்னு கேட்டே இருந்தாங்க. இப்போதான் வந்து அவங்க என்ன பண்ணணும்ன்றது இப்போதான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா எம்பிஏ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. மாஸ்டர்ஸ் எம்பிஏ அவைலபிள் இல்லைங்க இங்கே ஜப்பான்ல நெக்ஸ்ட்ல. ஓகே நெக்ஸ்ட்டில் அவைலபிள் இல்லை. எம்பிஏ யூ கேன் டூங்க. அது வந்து ஜேடிபன் குரூப்பில் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து லோட்டஸோ இல்லை மெக்ஸ்டோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தான். பட் உங்கள் கொஷின் ஜெனரிக்காக எம்பிஏ இருக்கான்னா இருக்குது. லெட்ஸ் மூவ். நெக்ஸ்ட்னு கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட்ல நெக்ஸ்ட்டில் இல்லை. கரெக்ட். பிராக் யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ மித்ரா. ஓகே, நெக்ஸ்ட் தினகரன், மை யூஜி வந்து பிசிஏ பண்ணியிருக்காங்க. விச் மாஸ்டர் ப்ரிஃபரன்ஸ் தே கிவ், எம்எஸ்சி ஆர் எம்சிஏ? பிசிஏ படித்தவங்க. இது தனியாக என்கிட்ட கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ மித்ரா ராமகிருஷ்ணன், ஹவு டு ஃபைண்ட் அ ப்ரொஃபஸர்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் ஃப்ரம் விச் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஆல் ஓவர் ஜப்பான் தாங்க. இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும் நீங்க எந்த ஃபீல்டு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ண போறீங்கிறத வச்சுதான் வெப்சைட் போயிட்டு அந்த ஃபீல்டை மேட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு இமெயில் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். நான் ஒரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ண விரும்புறேன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஷார்ட்கட் சொல்லி தரணும்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே அதுல எந்தெந்த பிஏ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல உங்க ஃபீல்ட்ல யார் ரிலேட்டடா இருக்காங்கன்றது இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க அவங்களுக்கு மெயில் டேரக்டா நீங்க பண்ணீங்கன்னா பெட்டர் சான்ஸ் டு கெட் கனெக்டட். ஸோ இங்கே எனக்கு ஒரு கொஸ்டின், லைக் வெப்சைட்னு சொல்றீங்க. ஸோ தட் வெப்சைட் இஸ் காமன் ஃபார் ஆல் த யூனிவர்சிட்டிஸா, இல்லை லைக் எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டும் எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டும் டிபார்ட்மெண்ட் வெப்சைட். யா கெமிஸ்ட்ரி இப்போ வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்க. எனர்ஜினா அந்த கெமிஸ்ட்ரியில மட்டுமே அவங்க இருக்கணும் அவசியம் இல்லை. மெட்டீரியல் ரிலேட்டடா ஒர்க் பண்ற யார் வேணாலும் அதுல இருக்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அந்த டிபார்ட்மெண்டோட வெப்சைட், இப்போ கெமிஸ்ட்ரி நான் கியோட்டோல இருக்கேன், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கேன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு பீப்புள் போயிட்டு அதுல யாரெல்லாம் என்னென்ன ரிசர்ச் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல மேட்ச் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்படி இல்லைன்னா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க உங்க ரிசர்ச் ஃபீல்ட்ல, அதுல இருக்கிற ஜப்பனீஸ் ப்ரொஃபசர் நேம் கண்டுபிடிச்சு நீங்க அப்படி கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, ஜெனரிக்கா ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கா? ஸோ தட் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி போயிட்டு தென் பார்க்கலாம் அந்த மாதிரி. பிகாஸ் நீங்க வெப்சைட்ன்றீங்க. இல்ல அப்படி இல்ல, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் இருக்கும்ல யூனிவர்சிட்டிஸ்ல. ஓகே, இப்போ கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரியில சப்டிவிஷன்ஸ் இருக்கும், பிசிக்ஸ்னா சப்டிவிஷன் இருக்கும். பிசிக்ஸ்ல கூட இந்த ஃபீல்ட்லாம் வரலாம். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாமே மிக்ஸ்டப்பா இருக்கும்.
எஸ் ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்பனா எல்லா தொஹோக்கு இருக்கு, எல்லா ஒசாகா ப்ரொஃபஸருக்குள்ளேயும் போய் யூனிவர்சிட்டி. பார்த்தா தான் தெரியும் நம்ம ரிசர்ச்ல இந்த ப்ரொஃபஸர் இருக்காங்களான்னு. ஸோ இதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் ஒர்க் ஓகே, பண்ணணும், வேற வழி பார்க்கணும். இல்லை. எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸும் விசிட் பண்ணி தென் எல்லா கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே, குரு சர்வேஷ் வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஸ்ரீ கிருஷ்ணா. Is there any opportunity to me for internship in Japan as I had completed N5 குரு in சர்வேஷ் இதுக்கு இருக்குங்க. ஆன்சர் இருக்கு. ஆம், சில கம்பெனிஸ்லாம் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க ஜப்பான்லேயே. அதுக்கு நீங்கள் அங்கேருந்தே கூட அப்ளை பண்ணலாம். பட் வெரி வெரி டஃப். ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா குரூப் ஆகட்டும், ஹெங்கேன்னு ஒரு குரூப் ஆகட்டும், அவங்களாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க. ஆன்சர் எஸ்ஸு. பட் அதுக்கு மேபி ஜேடி பென் குரூப்பில் வந்து அதுக்கு அப்பப்போ போஸ்ட் போடுவோம், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே. சந்தோஷ் மேபி எஸ் அவங்க மேபி அவங்க மெட்டிங்கோட ட்ரை பண்ணலாம். ஸோ எதுமா மெட்டி 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 ட்ரை பண்ணலாம். மெட்டி ட்ரை பண்ணலாம் நீங்க. ஜாப்பனீஸும் இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. METI. எம்இடிஏ. ஓகே. சந்தோஷ் அர்ஜுனன் வந்து வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிடிஎஃப் இன் இந்தியா ஷல் ஐ ரெஜிஸ்டர் அ பிடிஎஃப் அட் ஜப்பான்? பிஐஏ தான் அவங்க பிடிஎஃப்னு சொல்றாங்களா இல்ல 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 கைடு? பிடிஎஃப் வந்து போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அவங்க சொல்றாங்க. ஓகே இது வந்து அவங்க ஜேஎஸ்பிஎஸ் பண்ண முடியும். ஜேஎஸ்பிஎஸ்ல வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஆனா இந்தியன் கனெக்டிவிட்டி. ஸோ ஆனா லோட்டஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்தியன் கனெக்டிவிட்டி தேவை. ஸோ அவங்க வந்து இந்தியன்ல உள்ள இன்ஸ்டியூட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இங்க வர முடியும். ஆனா ஜேஎஸ்பிஎஸ்ல அப்படி கிடையாது. ஓகே. ஸோ அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரிசர்ச் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க போல் சத்யபாமா யூனிவர்சிட்டியில். நீங்க ஜேஎஸ்பிஎஸ்க்கு எலிஜிபிள், நீங்க ஜேஎஸ்பிஎஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ டாக்டர் வெங்கடேஷன் வந்து ஜப்பானில் வெஜிடேரியனா மீன் வாழ முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி எஸ். திருவனந்தம் சரி இதுக்கு வெஜிடேரியன் தான். சண்முகப்பிரியா கரெக்டான பதில் சொல்ல முடியும். நானும் வெஜிடேரியன் தாங்க. பியூர் வெஜிடேரியன். இங்க கண்டிப்பா வாழ முடியுங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க நீங்க எங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மாறுறதுக்கும் மோஸ்ட் வெல்கம். மாற முடியலைனாலும் வாழ முடியும் இங்க. ஓகே. ஸோ தமிழ் செல்வன் கேட்டிருக்காங்க சிஜிபிஏ வந்து மெயின் ரெக்குயர்மெண்ட்டா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு ஜப்பானில் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க. இல்ல நீங்க மாஸ்டர் என்ரோல் பண்ணிருக்கிறப்ப உங்க சிஜிபிஏ உங்களுக்கு தெரியாது. ஸோ இது என்ரோல்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குங்கிறதுனால நீங்க அதை பத்தி கேர் பண்ண வேணாம். So scholarship that I can avail in Japanese universities to do my masters in embedded system robotics or in EC domains. ஸோ இதை பற்றி இன் டீட்டெயில் நாங்கள் லாஸ்ட் ஒரு வெபினார் ஒன்று எடுத்திருக்கோம், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணலாம் நீங்கள். அது இல்லாமல் ஜாஸோ இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்கள் செல்ஃப் ஃபண்டடாக இங்கே வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய அவைல் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக அந்த வெபினாரில் இருக்குங்க. ஈஸியில் இருந்துட்டு ரோபோட்டிக்ஸ் டொமைன் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் அதில் இதுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிறது ரிசர்ச் பிளான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்கே, அதுக்கு நீங்கள் எந்த லேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இன் டீட்டெயில் அந்த கைட்லைன்ஸையும் அந்த வெபினாரையும் பாருங்கள். ஓகே. ஸோ ஜேடிபன் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம், லாஸ்ட் வீடியோவும் ப்ரெக் சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ விக்னேஸ்வர் வந்து ஐ திங்க் அவங்க 3 ப்ரொஃபஸர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல். ஒரு ப்ரொஃபஸர் வந்து தே ஆர் நாட் வில்லிங் டு டேக் இட் சீம்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபஸர்ஸ் கிட்டேருந்தும் எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல போல். ஸோ ஐ ஹாவ் அ டவுட் ஆன் த ஃபர்ஸ்ட் மெயில் டு த ப்ரொஃபஸர். இன் தட் மெயில் விச் கண்டென்ட் மெயின்லி ஐ மென்ஷன் இன் மை அப்ளிகேஷன். செகண்ட் இன்னொரு கொஸ்டின் ஃபாலோ அப் ஒன்று போட்டிருக்காரு. எனி நெசசரி டு மை கைட் டு ஹாவ் அ கனெக்ஷன் ஆக்சுவலா இந்த நம்பர்ஸ்ங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது. as much as possible நீங்க மெயில் அனுப்புங்க. யார்கிட்ட இந்த ரிப்ளை வருதோ அவங்ககிட்ட கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது வந்து கனெக்ஷன் வந்து முக்கியம் தான். ஒருவேளை வந்து உங்க ப்ரொஃபஸருக்கும் ஜப்பான் ப்ரொஃபஸர் யாராவது ஒரு ஆளு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது உண்மையாவே ஹெல்ப்ஃபுல் தான். அப்படி சப்போஸ் இல்லைன்னா அதுக்காக வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து உங்க எப்படி நீங்க காண்டாக்ட் பண்ணி இமெயில் எழுதுவீங்க, எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் ஆகுதுங்க பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கு மட்டும்தான்.
ஃபெலோஷிப் எஸ். கிடைக்கிறதுக்கு இந்த கனெக்ஷன் யூஸ் ஆகாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. Okay, Vinod Kumar Mani, I have noticed a mixed scholarship application in the Indian Embassy. They mention IELTS, CSIR, JRF, NET qualifications also. Is that really mandatory for opportunity for PhD also? கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஐஆர்எஃப், ஜேஆர்எஃப், என்இடி இதெல்லாம் அந்த கைட்லைன்ஸ் இருக்குமா எனக்கு தெரியலங்க. அதை நீங்க திருப்பி நல்லா படிச்சு பாருங்க. ஐஎல்ஸ் இந்தியன் பிஹெச்டிக்கு டெஃபினட்டா மட்டும்தான். வேணும். அதான் ஐஎல்ஸ் டெஃபினட்டா வேணும். ஐஎல்ஸ் இல்ல டோஎக் ஆர் டோஃபல் ஏதோ ஒன்று கண்டிப்பா வேணுங்க. பிஹெச்டியா இருந்தாலும் சரி, மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி. அது வந்து நீங்க ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ங்கிற கேட்டகரியில அந்த கைட்லைன்ஸை போய் ரீட் அவுட் பண்ணி பாருங்க. மேண்டேட்ரிங்க அது. IELTS mandatory, right? ஐஎல்ஸ் எனி இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி. Okay. So ECE department third year படிச்சுட்டு இருக்காங்க. Can you tell me the road to work in Japan as a semiconductor engineer னு கேட்டிருக்காங்க. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஜேடிபன் கனெக்ட் ஆகுங்க. இல்லை இங்க படிக்க வரீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நீங்க தேர்ட் இயருங்கனால ரைட் டைம் டு அப்ளை. இன்னும் 12 days இருக்கு அப்ளிகேஷனுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிசர்ச் பிளானை நீங்க ஏன்னா செமிகண்டக்டர் இதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அப்படி அது நீங்க தான் பிளான் பண்ணி ஒரு ரிசர்ச் பிளான் ப்ரப்போஸ் பண்ணுங்க. இவர் நேம் ஒர்க்னா தெரியல, ஜேடிபன் குரூப் கனெக்ட். விவோன்னு பேர் போட்டிருக்கு, அவர் தானே? ஆமா ஆமா விவோ. ஓகே ஓகே. ஆக்சுவலி செமிகண்டக்டர் ஃபீல்டில் வந்து இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. ரெனசஸ் ஆகட்டும், டிஎஸ்எம்எஸ்ஐ ஆகட்டும், ஸ்கைஒர்க்ஸ் ஆகட்டும்னு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே ஜப்பானில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரைட் கொஸ்டின். நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே ஒர்க் பண்ணணுன்னு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா கோயம்புத்தூர் இருக்கீங்களான்னு தெரியாது, லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்கிட்டுட்டா பெட்டரு இந்த தேர்ட் இயர் டு ஃபோர்த் இயர் டைமில். செகண்ட் ஜேடிபென்லேயும் அது மாதிரி நிறையா போட்டுட்ருக்கோம். இப்போ டாக்டர் சிவா சொன்ன மாதிரி நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வரலாம். அப்போ வந்து யூ ஹேவ் அ பெட்டர் சான்ஸ். மாஸ்டர்ஸ் இங்கே படிச்சுட்டு அப்போ வந்து இங்கே இருக்கிற செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஐ திங்க் தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். இந்த லாங்குவேஜ் கூடவே ரிலேட்டடா பேசின வாசி நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்றேன். லோட்டஸ்லயுமே வந்து ஐஐடிஹெச் ஹைதராபாத்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க லாங்குவேஜ். ஆன்லைன் கிளாஸ்ல வந்து 2 hours 20 classes ஜெரம் கரெக்ட் 20 classes 2 hours எவ்ரிடே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அவங்க ஜாப்பனீஸ் மக்கள் தான் கற்றுக் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப பேசிக்கா நம்ம எப்படி ஜப்பான்ல வாழ்றதுக்கான வழிமுறை எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்தந்த இப்போ நான் வந்து கியோட்டோல இருக்குன்னா அங்கே கியோட்டோலையும் ஒரு கிளாஸ் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டு இருக்கேன், அதுவும் நம்ம பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் வந்து லோட்டஸ்க்கு பாசிபிள் இருக்கு. இது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆல்சோ இட் இஸ் ஃப்ரீ தான். ம். ஸோ ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐஐடி ஹைதராபாத்லையும். யார் வேணா ஸோ apply பண்ணலாமா? இல்ல லைக் லோட்டஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள எக்ஸ்க்ளூசிவ் வந்தவங்க ஓகே உள்ள வந்தாச்சு. ஜாப்பனீஸ் எனக்கு தெரியல, இப்ப நான் என்ன பண்றது? சர்வைவல் ஜாப்பனீஸ் சொல்லுவாங்க. எஸ் ஓகே. ஸோ இன் ஜென்ரல் அவங்க தேர்ட் இயர்ல இருக்காங்க, மேபி பிஇ தான் மோஸ்ட்லி. அவங்களுக்கு செமிகண்டக்டர் சைடில் ஒன்றா ப்ராசஸ் இன்ஜினியராக போகிறீங்களா இல்லை வந்து மெஷினரிஸ் டெவலப்மெண்ட் சைடா, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயில் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ரீசெண்டாக வந்து இங்கே டோக்கியோ எலக்ட்ரானில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டுருக்கு. நிறைய இந்தியன்ஸ், முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இன்னொன்னும் ஜப்பான் கம்பெனிஸ் இந்தியாலையும் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு தென் ஆன்சைட்டு அந்த மாதிரியும் வரலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வே. ஸோ திவ்யதர்ஷினி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ப்ரொஃபஸர் ஜப்பானில் இருக்க ப்ரொஃபஸருக்கு ஆல்ரெடி ஒரு லோட்டஸ் ஆஸ்பர் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு இன்னொரு வேக்கன்சி இருக்குமா போஸ்ட் டாக் பொசிஷனுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி? எஸ் அது அவங்க லேப் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணுது. அவங்க எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க எத்தனை கேண்டிடேட் எடுக்கலாம். ஓகே. ஸோ அப்ளை பண்ணலாம், அதனால யோசிக்க வேணாம். ஸோ நித்யா வந்து இஃப் ஐ ஜாயின் அ PhD in India after applying for the Lotus program and later I get selected, is it possible to continue my PhD on same research topic in Japan or would I need to discontinue my PhD in India ன்னு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் PhD இந்தியாவில் அப்ளை பண்ணாமல் லோட்டஸ் ப்ரோக்ராமுக்கு அப்ளையே பண்ண முடியாது. ஸோ அப்ளை என்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரெண்டும் சேமா கண்டினியூ ஆகிறது தான். அதே ரிசர்ச் ஃபீல்டு உள்ள ப்ரொஃபஸரை பார்த்து தான் நீங்கள் வர போறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரிசர்ச் ஃபீல்டில் வர முடியாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. என்ன ரிசர்ச் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கே வந்து கண்டினியூ பண்ண போறீங்க.
ஸோ அதனால அங்கே வந்து அது பிரேக் ஆகாது. இங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் தான் மறுபடியும் உங்கள் தீசிஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணணும். பட் ஆனா அவங்க கொஸ்டின்ல வந்து எம்எஸ்சில கூட வரலாம்ல, எம்டெக்ல வர முடியும்ல லோட்டஸ்ல. எஸ் வர ஸோ முடியும். இட்ஸ் லைக் நீங்க அப்ளை பண்ணும்போது எதுல அப்ளை பண்றீங்களோ அதுதான் உங்களோட நேம்ல இருக்கும் லோட்டஸ்ல. நீங்க நீங்க யூ கேனாட் ஷிஃப்ட். மாஸ்டர்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு யூ கேனாட் சேஞ்ச் டு பிஹெச்டி. வாட் எவர் நீங்க இந்தியாவில் என்ன என்ரோல் பண்ணிருக்கீங்களோ அதுதான் இங்க கண்டினியூ ஆகும். ஓகே, எதர் மாஸ்டர்ஸ் பர்சியூ பண்ணிட்டு இருக்கணும் இல்லை பிஹெச்டி பர்சியூ பண்ணிட்டு இருக்கணும். போஸ்ட் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ டாக்டர் வெங்கடேஷன் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. விக்னேஸ்வரன் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தமிழ் செல்வன் செகண்ட் இயர் பிஎஸ்சி பிஇசிஎஸ்சி ஸ்டூடெண்ட், ஹவு டு பில்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஃபைண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜப்பான். I think you LinkedIn, join KTPen and KTPen. you'll start seeing a lot of opportunities being shared. அதுலேருந்து மேபி பில்ட் அவுட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் ரைட் கொஸ்டின். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் லேர்னிங் ஜாப்பனீஸ் வந்து நீங்கள் செகண்ட் இயர்னால சொல்கிறேன், அப்போயே கற்றுக்குறாங்க. ஸோ கோயம்புத்தூரோ திருச்சியோ மதுரையோ எல்லா பக்கமும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. கரூரில் கூட இருக்குது. அந்த காலேஜோட நாங்கள் சில டைம் டைப் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ தே ஸ்டார்ட் லேர்னிங் லாங்குவேஜஸ். ஸோ உங்களோட ஃபைனல் இயர் வரும்போது கம்பெனிஸ் விச் ஆர் விசிட்டிங் வந்து சில இதெல்லாம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கன்னா எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் காலேஜஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் பிரான்ச் அவுட் யுவர் கேரியர் growth. ஓகே, ஸோ வினோத்குமார் மணி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தினகரன் ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட் இஸ் சேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. எனக்கும் கொஷின் கிளியரா இல்ல இல்ல அவங்க கேட்கறது வந்து ரிசர்ச்சும் அந்த ப்ராஜெக்டும் அந்த வேர்ட் ரெண்டும் சிமிலரா அப்படின்னு கேட்கறதுக்காக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல ரெண்டுமே. ஸோ ஏன்னா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணோம், ப்ராஜெக்ட் ரிசர்ச் அப்படிங்கறத ரெண்டுமே யூஸ் பண்ணோம். அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் எந்த ஃபீல்டில் பண்ண போறோம் அதை வச்சு சொல்றோம், ப்ராஜெக்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றோம், அந்த ரிலேட்டடான ப்ராஜெக்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ராம்குமார் லோட்டஸ் ப்ரோக்ராம் வந்து பிஆர் ஜப்பானில் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஆர் do masters or PhD in Japan college, then only it is possible to get a PR. If I selected through Lotus from my MSc, can I get a Lotus Aspire for 3 years or 1 year அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டு எனக்கு கொஸ்டின். ஆன்சர் எனக்கே தெரிஞ்சாகணும் சார் ப்ளீஸ். பிஆர் வந்து ஜென்ரலாக 10 இயர்ஸ் இங்கே இருக்கணும் ஜப்பானில். ஆர் சில கேசஸில் வந்து 5+ இயர்ஸ் இருக்கணும் கண்டினியூஸாக. நீங்கள் லோட்டஸ் மூலமாக வந்தால் இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி, அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் பெருசாக எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஆனால் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இல்லை மாஸ்டர்ஸ் ஆர் பிஹெச்டி பண்ணால் ஓகேவா அப்படின்னு. டெஃபினெட்லி தட் ஷுட் பி ஓகே. மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸும் அதிகமாகும். பாயிண்ட்ஸ் அதிகமாகும் போது பிஆருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக குவாலிஃபை ஆவீங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்வயர்ட் 10 இயர்ஸுங்க வந்து 8 இயர்ஸ் ஆகலாம், 6 இயர்ஸ் ஆகலாம். ஸோ தட் இஸ் a better approach if you are looking at PR in Japan. Second part of the question, if I select through Lotus from my MSc means can I get Lotus Aspire for 3 years or only 1 year? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன் யாராவது. ஒன்லி 1 இயர் எம்எஸ்சினா. ஓகே, அண்ட் பிஆருக்கு வந்து ஒரு பாயிண்ட் சிஸ்டம் பிரசன்னா சொன்ன மாதிரி அந்த வெப்சைட் இருக்கும். அதில் நம்மளோட ஏஜ், சேலரி, நம்மளோட மாஸ்டர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் பொறுத்து பாயிண்ட்ஸ் கேல்குலேட் ஆகும். எனிவன் கேன் ஆக்சஸ். ஜஸ்ட் சும்மா பிஆர் கேல்குலேட்டர்னு போட்டிங்கனாலே அதில் எல்லாம் உங்கள் டீட்டெயில் கொடுத்தா அதுவே பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதுலேயே வந்து 8 or 9, எனக்கு 80க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே நம்மளோட எலிஜிபிலிட்டி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். 80 இருக்கணும். 80 வந்து 1 இயர்க்கு 1 இயர்னா 80, 3 இயர்ஸ்னா 70. யூ ஹாவ் டு ப்ரூஃப் கன்சிக்யூட்டிவ் 70 பாயிண்ட்ஸ். ஆமாம், அந்த 3 இயர்ஸுமே 70 இருந்துச்சுன்னா தென் வி கேன் அப்ளை. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் சேலரி. ஆமாம், ஏஜ், ஏஜ், உங்களோட டிகிரி, ஈவன் ஜேஎல்பிடி ஆல்சோ ஹெல்ப்ஸ், N2 N1. Okay, so Meena Devi, is it possible my PI who is guiding under Periyar University to contact PI in Japan அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை answer நீங்க பண்ணிட்டீங்க இல்லையா? சாரி, இல்ல இதை ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இல்ல பின்னு சொல்லுங்க. பண்ணல. ஓகே. ஸோ பெரியார் யூனிவர்சிட்டியில அவங்களோட பிஐ வந்து ஜப்பான்ல இருக்க பிஐயை காண்டாக்ட் பண்ணலாமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மீனா தேவி. ஆல்ரெடி contact கனெக்ஷன்ஸ் இருந்துன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் பண்றது பெட்டர். ஓகே, ஸோ தமிழ் செல்வன் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் திவ்யதர்ஷினி ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ். உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அண்ட் டைமுக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்மளுடைய
பிஐ நம்ம இந்தியன் பிஐ காண்டாக்ட் பண்ணால் அது ரொம்ப கொஞ்சம் அத்தன்டிக்காக இருக்கும், கொஞ்சம் பாசிபிலிட்டி ஹையராக இருக்கும். நம்ம இண்டிவிஜுவலாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுறத விட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஐ திங்க் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் அண்ட் மெனி பீப்புள் ஹேட் லெஃப்ட் ஆல்சோ. சூப்பர். ஓ இன்னும் 2 கொஸ்டின். ஓகே, சந்திரா வந்து தேர்ட் இயர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆர் தேர் எனி internship opportunities in healthcare? ஸோ அகெயின் நீங்கள் அந்த ஜேடிபென் குரூப் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. கார்த்திக், வென் வில் த மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு கேட்குறீங்க, ஸ்காலர்ஷிப்க்கு கேட்குறீங்கன்னா வர மே 15th எண்ட் ஆகுதுங்க. இல்லை ஜென்ரல் செல்ஃப் ஃபண்டடில் என்ரோல்மெண்ட்டு கேட்குறீங்கன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான், எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்கிறது தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஸ்லைட் டைம்லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சொல்கிறத வச்சு அது மிஸ்கம்யூனிகேஷனாக போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் எது எங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ மணிமாலா, சுமதி அண்ட் மீனா தேவி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. விவோ, ஐ ஹாவ் அ டவர் இஷ்யூ, கேன் யூ ஒன்ஸ் டெல் மீ த தேர்ட் இயர் இசிஇ ஸ்டூடெண்ட் டு ஒர்க் இன் ஜப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேடிபன் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இன்டர்ன்ஷிப்ஸாக பார்க்குறீங்க, நீங்கள் முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ், மெட்டி இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள், METI. Okay, so Ramkumar, if I go for MSc Biotechnology in India from 2026 to 28, and consider I will selected for Lotus program in my first year for a Lotus program. ஒரு 1 இயருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அப்போ 1 இயருக்கு செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட்டட் கேன் ஐ டூ செகண்ட் இயர் ஃப்ரம் இந்தியா ஆர் ஜப்பான் 1 இயர் ஆல்சோ கன்சிடர்? ஜப்பான் 1 இயர் ஆல்சோ கன்சிடர்ட். ஸோ தட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2 இயர் இங்கே நான் 1 இயர் புரியுது. அதாவது 1 இயர் நம்ம ஜப்பான்ல ஸ்பெண்ட் பண்ணா மறுபடியும் இந்தியாவுக்கு போய் 2 இயர் பண்ணணுமாங்க? இல்ல இல்ல, அந்த 1 இயர் வந்து கன்சிடர் பண்றதுதான். இப்போ பார்ட் ஆஃப் தி உங்க 2 இயர் தான் எக்ஸ்சேஞ்ச். ஆமா. Okay, okay. So, Sudarshan, I'm also pursuing my degree in ECE 4th year. Sakura Science program la na apply பண்ணலாமா? Only 2 months are left to finish my degree. So, காலேஜோட கான்டாக்ட் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐ திங்க் அப்ளை பண்ணலாம். சக்ராக்கு எப்பனாலும் அப்ளை பண்ணலாம். டைம் அந்த அந்த ப்ரோக்ராம் டைம் டெட்லைன் ஒன்று இருக்கு. ஐ திங்க் அதுக்கு டைம் லைன் கூட இல்லை, எப்பனாலும் அப்ளை பண்ணலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹோஸ்ட், ஜப்பான் ஹோஸ்ட் அவங்க தான் அப்ளை பண்ணணும். ஸோ இஃப் தே ஆர் ரெடி டு ஹோஸ்ட் தெம் தே கேன் டூ இட். ஓகே, பட் காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டா இட்ஸ் ஓகே. முடிச்சிட்டா பண்ண முடியாது. தே ஷுட் பி அகைன் என்ரோல்ட். ஓகே, பிகாஸ் 2 மாசம் தான் இருக்கு முடிக்கிறதுக்கு. 2 மாசம் இருக்குன்னா அவங்க 7 days to 14 days தான். அப்ப ட்ரை பண்ணலாமே. ஓகே, ஸோ இஸ் தட் இன்டர்ன்ஷிப் இன் மெட்டி இஸ் பெய்ட் ஆர் நான் பெய்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெய்டு தான். ஓகே, ஸோ ராம்குமார், கேன் ஐ அப்ளை PhD இன் ஜப்பான் காலேஜ் ஆஃப்டர் 1 இயர் இன் ஜப்பான்? ஆல்ரெடி மேல ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்களா? ஆமா. ஓகே ஓகே, இல்ல இல்ல, அதுக்கு அவங்க செப்பரேட்டா தான் அப்ளை பண்ணணும். நீங்க ஜப்பானுக்கு வந்திருக்கறதுனால நீங்க PhD கொடுப்பாங்கறது கிடையாது. அது நீங்க தனியா ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ற மாதிரி தான். ஓகே, ஆக்சுவலா அவரு தான் அந்த 1 2 இயர் வருஷம். ஆமா ஆமா அந்த ஆமா. क्वेश्चन கேட்டுட்டு தென் கேன் ஐ அப்ளை a PhD in Japan college after? அதான் 1 இயர் நீங்க ஜப்பான்ல வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியா போயிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஓவர். நீங்க இந்தியாவில் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் நெக்ஸ்ட் PhD இதை மாதிரி அப்ளை பண்ணலாம். ஓகே, மேபி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பட் செப்பரேட் தான். ஓகே. Gokul வந்து in case of Lotus program there is a list of Japan and Indian professors regarding some projects. Only the scholars under those professors could apply or everyone could apply அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்ரிவன் கேன் அப்ளை. சிம்பிள். அதுக்கு முன்னாடி அந்த விவோ அவங்க கேட்ட கொஸ்டின் மெட்டி பெய்டு நான் பெய்டு, மேபி நான் சொன்னது பெய்டுன்னு. நீங்கள் இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் செக் பண்ணப்போ, ஸோ நீங்கள் மேபி கரண்ட் இது என்னங்கிறது கைட்லைன்ஸை ஃபுல்லாக
ரீட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ ஃபார் அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகே. கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் இல்லையா? ம். சார் நான் ஓகே. ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். இதுல லாஸ்டா வந்து இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட்ல டிராவலுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் செலக்டட் டூ அண்ட் ஃப்ரோ வந்து சார்ஜ் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். டிக்கெட் வந்து ஃபெலோஷிப்ல கன்சிடர் ஆகாது. ஸோ எதர் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட்ல ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் அவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பாக்கெட் மணி போட்டு தான் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆட் ஆன். இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்றேன். நீங்க அந்த ஜப்பான் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கலாம், ஏதாவது ஃபண்ட் இருக்கா, டு யூ சப்போர்ட் மீ அப்படின்னு கேட்கலாம். அவர்கிட்ட ஃபண்ட் இருந்தால் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஒருவேளை உங்க இந்தியன் பிஏயால இந்தியன் கைடால உங்களை வந்து டிராவல்ல வந்து சப்போர்ட் பண்ண முடியலன்னா ஜப்பான் பிஏட்ட வந்து காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம காசு தான். அந்த ஃப்ளைட் அடுத்தது டிக்கெட் போட்டு வரணுங்கிறதுக்காக நினைக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் வந்தோடனே உங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்க போறாங்க. எப்பயாச்சும் கிடைச்சதுன்னா வந்துருங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்க அங்க பிஹெச்டி பசங்க அங்க வந்து ஜேஆர்எஃப்ஐ எஸ்ஆர்எஃப்ஐ இருக்கும்போது ஒரே நேரத்துல 2 ஃபெலோஷிப் வாங்க முடியாது. ஸோ அங்க வந்து பாஸ் பண்ணிட்டு தான் இங்க வர மாதிரி இருக்கும். ஸோ இப்ப ஜப்பானோட ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கன்னா இந்தியனோட அந்த மணி வராது. ஸோ அந்த இதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த இது வரும். ஸோ அடுத்தது லோட்டஸ்ல நீங்க ஜாயின் பண்ண உடனே ஒன்ஸ் நீங்க அந்த இதுல ரிசீவ் ஆகணும், அப்புறம் சிஓஇ லெட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியல் குரூப் இருக்கும், அஃபிஷியல் குரூப் இருக்கும். அதுல வந்து நிறைய நீங்க இன்டராக்ட் பண்ணி ஃபர்தரா நீங்க வர்றதுக்கு வந்து நிறைய டவுட் அங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்க இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமா, அந்த சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க ஒன் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா டிலே பண்ணாம கேட்கக்கூடிய முதல் விஷயம் வந்து சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ விசா அப்ளை பண்றீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வராம இருக்கும். நீங்க ஒன்ஸ் சிஓஇ இருந்துச்சுன்னா விசா கிடைக்கிறது ஈஸி, 1 வீக்ல கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ அந்த சிஓஇ வர ஒரு 1 மந்த் ஆயிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்டே கான்டாக்ட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 1 மந்த்துக்கு மேல கூட ஆகலாம். எஸ். அதுல வந்து ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த ஜப்பான் பிஐ சொல்லுவாங்க யூ காட் ம். செலக்டட் அப்படின்னு. அதையும் நீங்க இமெயில் செக் பண்ணிட்டே இருங்க, இமெயிலை விட்டுறாதீங்க. எனக்கெல்லாம் நவம்பர் தான் டெட்லைனு, ஆனா கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் டிசம்பர் 3 தான் வந்துச்சு லோட்டஸ் ப்ரோக்ராம் செலக்டட் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் டிலே இருக்கும், ஒரு 3 டேஸ் டிலே கூட இருக்கும். ஸோ இல்ல அதனால அதனாலதான் அவங்க மெயிலை தொடர்ந்து செக் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான். கண்டிப்பா. இதுல வந்து டெட்லைன்னா லாஸ்ட் வரையும் நம்ம அப்ளை பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அந்தந்த யூனிவர்சிட்டி ப்ரொபோசலை வந்து சப்மிட் பண்றதுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஃபைனல் டெட்லைன்னா அதுவரையும் நம்ம அப்ரோச் பண்ணி அந்த நாள்ல லாஸ்ட் வரையும் அப்படி கிடையாது. ஸோ நான் கியோட்டோல இருக்கேன், எனக்கு அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு டெட்லைன் இருந்தது. அதுக்குள்ள நான் அந்த ப்ராசஸை முடிக்கணுங்கிற ஒரு இது இருந்தது. அதனால as soon as possible contact your professor and try to submit your projects. ஓகே. ஸோ கோகுல் வந்து ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் தெர் ஆர் நோ கன்சர்ன்ஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் தட் எவ்ரி ஒன் கேன் அப்ளை ஃபார், தென் டூ வி ஹாவ் டு அப்ளை ஃபார் த சேம் ப்ராஜெக்ட் ஆர் டூ வி ஹாவ் டு ரைட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல எதை மீன் பண்றாங்கன்னே புரியல. அவங்க ப்ராஜெக்ட் பத்தி ஏதாவது கன்சர்ன் இருந்தது அப்படின்னா இல்ல மேபி இப்ப நியூ நீங்க ப்ராஜெக்ட் என்ன ஏதாவது ரிசர்ச், எழுதணுமா? உங்க ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கு சிமிலரா உள்ள ஃபீல்ட்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அதனால அது உங்களுக்கு ஒரு பர்டனா இருக்காது. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கு, லைக் செலக்ட் ஆகல அப்படின்னா லைக் வேற அதே ரிலேட்டடா வேற வேற அவங்களோட ஃபீல்ட்ல வேற நியூ ப்ராஜெக்ட் எழுதணுமா இல்ல சேம்? இன்னொரு next அதே year. ஃபீல்ட்ல உள்ள ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சீங்கன்னா அதே ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். வேற ப்ரொஃபசர்ட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிமிலர் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் தான் எழுதி ஆகணும். ஓகே. But எனக்கு still once qualify ஆகலனா it's better to modify. ஆல்வேஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே. எனக்கு தெரிஞ்ச லோட்டஸ் ப்ரோக்ராம்ல அந்த அப்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பா இது பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய பிஏ ரெக்கமெண்ட் பண்ணல. பட் எனக்கு மற்ற பிஏ எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா நீங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல முடிச்சு கண்டிப்பா பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் லேப் நினைக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா பேசிக்ல நீ சொன்னது கரெக்ட் சார். நமக்குலாம் வந்து நம்ம எல்லாம் இப்ப நாங்க எல்லாம் அப்ளை பண்ணது வந்து பேசிக்ல இருக்கோம். ஸோ பேசிக்ல ஷார்ட் டேர்ம் தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க.
அதுக்கு அவுட்கம் பத்தி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்றது இல்லை. ஈவன் ரிப்போர்ட் கூட ரொம்ப சிவியரா செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா இஃப் யூ கோ டு ஆஸ்பயர், ஐ திங்க் தே வில் கோயிங் டு செக் இட் சீரியஸ்லி. ஏன்னா 3 இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவுட்கம் ரிசர்ச் அவுட்கம் பேஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ்பயர்ல நீங்க இருந்தீங்கன்னா ஐ திங்க் தே எக்ஸ்பெக்ட் யூ டு பப்ளிஷ் ஹை இம்பாக்ட் அட்லீஸ்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours and 15 minutes பேசிகிட்டு இருக்கோம். யா இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ராக்ட் 2 hours போனதே தெரியல. வெரி இன்ட்ராக்டிவ். இன்னொரு கொஸ்டின் வருது, லாஸ்ட் கொஸ்டினாக எடுத்துப்போமா தினகரன்ட்டு வந்து? எஸ் அவங்க அதுக்கு அது வந்து வாய்ப்பு இல்லைங்க. படிச்சிட்டேன் சார். ரிசர்ச் பிளான் வந்து கிடைக்குமான்னு. ஸோ ஹைலி கான்ஃபிடென்ஷியல். எங்க எங்க ஸ்காலர்ஷிப்பை வந்து நாங்க பணம் வைக்கிற மாதிரி. ஸோ நோ சிக்லி நோ. இன்னொரு கொஷனும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணலாமா இல்ல பியூர்லி university பியூர்லி இண்டிவிஜுவலுங்க. நீங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. நீங்க அப்ளை பண்ணும்போது திருப்பி சொல்றேன், இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லா ஒரு 3-4 டைம் படிங்க. அதுல உங்களோட நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது இன் டீடைல்டா அந்த ப்ரீவியஸ் வெபினார்ல இருக்கு, அதில் நீங்க செக் பண்ணுங்க. பராக், டேக்கிங் டைம். ஸோ தினகரன் கேட்ட கொஸ்டின் வந்து ஒன்ஸ் அகைன் நீங்கள் எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இது இது போன தடவை கூட மெக்ஸில் கூட கேட்டாங்க இல்லையா? எஸ். கேன் ஸோ ஐ கெட் எதுனா எக்ஸாம்பிள் ஆஃப் ரிசர்ச் தீம் ஆர் பிளான் ரிலேட்டட் டு த ஃபீல்ட் லைக் ஐடி ஆர் அதர் ஃபீல்ட்ஸ்னு? இன்னொரு ஸோ தடவை கிளியராக சொல்லிடுங்க, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி. தெளிவா தெளிவா சொல்லுங்க. ஸோ ரிசர்ச் பிளானை வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் இல்லை வந்து ஒரு ஐடியா, ஏதாவது காப்பி இந்த மாதிரி ஏதாவது கேட்குறீங்கன்னா அது சிக்லி ப்ரொஹிபிட்டட். அது ஃபுல்லி கான்ஃபிடென்ஷியல். எதனாலன்னா நாங்கள் ஒரு ரிசர்ச் பிளான் நாங்கள் ஒன்று ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் உங்ககிட்ட காமிச்சோன்னா அது கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுலேருந்து நீங்கள் ஏதாவது எடுத்து அங்கே வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா அவங்க உங்களை தான் செலக்ட் பண்ணாமல் போவாங்க. ஸோ அதுக்கும் மேலே சம்டைம்ஸ் இது என்ன ரிப்பீட் ஆயிருக்கு, இவங்களுக்கு எப்படி இங்கே லீக் ஆச்சு அப்படிங்கிறதும் வரலாம். ஸோ இது வந்து இல்ல தெளிவாக நம்ம அப்படி சொல்றதுக்கு பதிலா ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு ப்ரொபோசல் எழுதுற அளவுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாதான் நம்ம இந்த ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணணுங்கிறத ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. யாரோ ஒருத்தன் ஃபெலோஷிப்புக்கு கொடுப்பாங்க, அந்த ப்ரொபோசல் அப்படியே அப்ளை பண்ணலாங்கிற தாட் ப்ராசஸை விட்டுருங்க. நீங்க உங்க எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிங்க. பர்ஃபெக்ட். அடுத்து ப்ரொபோசல் எழுதணும் அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸா இல்லாம ஒரு இமேஜ் வந்து அந்த ப்ரொபோசல ஈஸியா அவங்கள வந்து, ஏன்னா எல்லாத்தையும் அவங்க படிச்சு பார்த்து தான் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன டயத்துல நம்ம ப்ரொபோசல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம இமேஜஸ் வரைஞ்சி, அது நான் சொல்றது கூகுள் இமேஜஸ் இல்ல, நீங்க வரைஞ்சி உங்களோட இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இமேஜ் பிளஸ் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அதுதான் ப்ரொபோசலை வந்து ரொம்ப என்ன சொல்ல நல்ல நல்ல ப்ரொபோசலா கொண்டு வரும். ஆமா, ஒரு ஸ்கீம் டிரா பண்ணீங்கன்னா பெட்டரா. எஸ். இதுக்கு இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட், நீங்க திருப்பி அந்த லாஸ்ட் வெபினாரை போய் செக் பண்ணீங்கன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். பிளாக் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், டேபிள் காலம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நீங்க அதாவது நீங்க உங்க ரிசர்ச் பிளானை நீங்க சேல் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு ரீச் அவுட் ஆகுற மாதிரி. அதுதான் பெஸ்ட் வே. அது நீங்க என்ன உங்களோட வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷனா இருக்கலாம். இது பேசிக் நாங்க சொல்றது, நீங்க பெட்டர் வேல. கண்டிப்பா ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து சென்டென்ஸை உங்க இதுக்கு மாத்திட்டு அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். கீழே அந்த ப்ரொபோசல் லாஸ்ட்ல ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுவும் உண்டு. ஸோ இதோட நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை முடிச்சுக்கலாம், பிகாஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் அதர் கொஷின்ஸை வந்து வி கேன் டேக் அப் யூனோ ஃபீட்பேக் இதில் மாதிரி ஒரு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஐ நீட் டு தேங்க் ஜென்சன்லேருந்து ஆரம்பிச்சு ஜென்சன், ஜெரோம், டாக்டர் சண்முகப்பிரியா, டாக்டர் சிவஞானம், பிரகதீஷ், கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைமுக்கு, உங்களோட எஃபர்ட்க்கு, பேஷன்ஸ்க்கு. வி ஹவ் பீன் ட்ராவலிங், நம்ம யாரும் மீட் பண்ணதே இல்லை எக்ஸப்ட் ஃபார் எங்களோட ஜேடிபென் டீம். பட் பேஷண்ட்டாக இந்த நம்மளோட காஸ்க்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக உங்களோட சண்டேவை கொடுத்துருக்கீங்க. ஜப்பானில் இது வந்து ஒரு ஹாலிடே சீசனுங்க, கோல்டன் வீக்கெண்ட்டு. எல்லோரும் பல இடத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இந்த இதுக்காக ஒரு ட்ரையல் கால்ஸு இவ்வளோ ஒரு 3 hours 4 hours சண்டே ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். இது மூலமாக சில இல்லை பல ஸ்டூடெண்ட்ஸ்
ரிசர்ச்சர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுதான் நமக்கு ஃபீஸ். அதான் ஃபீஸ். ஆமாம். ஸோ இந்த சைட்டில் இந்த இதில் போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புவோம். ரெஜிஸ்டர்ட் அதாவது கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் நெக்ஸ்ட் ஜேஎஸ்பிஎஸ் ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. எங்களோட யூடியூப்பில் வந்து 750 பேர் பக்கம் பார்த்துருக்கீங்க. அதுவும் ஃபுல் வீடியோ வந்து அரௌண்ட் 2 ஹவர்ஸ் பக்கம். அது எல்லாமே பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி கொடுப்போம். அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் வந்து ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து திரும்பவும் இங்கேருந்து ஏதாவது கலெக்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னா அங்கே கொடுப்போம். பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க. இப்போ சொன்ன மாதிரி 15th மே ஆகட்டும், ஜூன் ஆகட்டும், ஜூன் 9th ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் சில டைம் வந்து கொஷினுக்கு ஆன்சர் தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எல்லோரும் ஒரு இப்போ பல பேர் பல ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். சரிங்களா? ஸோ எங்களோட இந்த கீழே இருக்க ஒன் ஆஃப் த மெயில் ஐடிஸ் info@jtpen இல்லைனா ஜப்பான் தமிழ் ப்ரொஃபஷனல். இதுலேருந்து ஏதாவது ஒரு மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும். உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா வி வில் பி ஏபிள் டு டேக் இட் அப். அப்புறம் இந்த வீடியோ இன்றைக்கி பேசுகிற வீடியோவும் எங்களோட யூடியூப்பில் ஜப்பான் தமிழ் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பர்ட் இந்த ரைட் சைடில் வந்து QR கோட் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். மேபி நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் இங்கே கேட்டிருந்தீங்க ஜேடிபென்னோட மெம்பர் எப்படி ஆகுறதுன்ட்டு. லெஃப்ட் சைடில் இருக்க QR வந்து FBயில், ரைட் சைடில் இருக்கிறது வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ இப்போ மோர் தேன் 4100 மெம்பர்ஸ் இருக்கோம். அண்ட் தெர் ஆர் மோர் ஹூ வுட் ஜாயின் as well. அண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், செட்டிங் அப் பிஸ்னஸ், இந்த இப்போ கேட்டிங்க பிஆர்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாத்த பற்றியும் நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ளீஸ் யூட்டிலைஸ் தட். உங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்த மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இன்க்ளூடிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. We welcome them to join hands with us so that more students can look at Japan as an option. More students மட்டும் இல்லாமல் more professionals can look at Japan as a career option. ஓகேங்களா? And with that, I would like to thank my JTPN team, Syed, Kalai, Durai, and the entire team here, all the scholars here, and Kausalya, and Dr. Thiru, Dr. Jiva sir, for the awesome support. Thank you very much. Mikka Nandri. Thank you. நன்றி. Thank you. Thank you. Thank Thank you. you, Thank you so everyone. much. Thank you. Bye. Otskare sama desu. That's good. Okay, so